Hare Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna Krishna Hare 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 Rama Rama Hare Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna Krishna Hare 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 Rama Rama Hare Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna Krishna Hare 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 Rama 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare Hare Ramanujadaya Patram Jnana-vairagya-bhushanam Srimad-Venkatanacharyam Vande Vedanta-desikam Lakshmi-nata-samarambham Natayamuna-madhyamam Asmadacharya-paryantam Vande Guru-paramtaram Yo nityamachyudapadambujayugma Yamohatarthaditarani Trinayamene Asmadgurur-bhagavadosya dhayayika-sindhoho Ramanujasya charanau sharanam prabhadye Budham sharasya mahadavaya bhaktanaka Shri Bhakti Sara Kulasekara Mohivahan Bhaktangrirenu Parakalayatindramishram Srimad Parangusamunim Pranadosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarvapapa Pranashanam Pranamo Dukkha Samanaha Tannamami Harim Param Vasudeva Sutam Devam Kamsa Chanuramardanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum Varam Gunasanjayasya Sadanam Mukhyam Sadashreyasah Karunyasya Tathakaro Niravadhe Radherhi Siddhaushatam Gora Ghauga Davagni Sanjaya Ganaga Samsara Meghanilaga Sakshat Mooladhanam Satham Vijayate Shri Padmanabha Prabhu கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்லார் விடனுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடனுடை வயல் அனந்த புறநகரம் துகுதுமின்று இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா குன்று நேர் மாடம் மாடே குறுந்து செருந்தி கொள்ளை மன்றடர் பொழில் அனந்த புறநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டு விழுந்தான்
சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னும் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் 1000 நீர் பேசுமினே. सर्वत्र पद्मनाभ संकीर्तनम पद्मनाभा पद्मनाभा. பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமன்ன வந்தை ராமானுசன் சரணாரவிந்தான். நாம் மன்னி வாழ் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களை பற்பமனத்திகள் பைங்கடல் உந்தன் பல்லவமே விரல் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவலிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கனமர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துலகார் இல்லை எனக்கெதிரி இல்லை எனக்கெதிரி இல்லை எனக்கெதிரே. பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிருஷ்ணாது மாமகம் பிரசாதயதி யத்சுக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வபுன்றவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரினாம் பதிம் யதீனாம். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் சீர் வளம் மிக்கவன் ஊர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. ஏகாதசி சாரிகா தின நாகி. ஏகாதசிக்கு சமமான நாள் லோகத்துல வேற எதுவும் இல்லை. ஏகாதசி ஒவ்வொரு ஏகாதசியுமே விசேஷம். அதுவும் இன்றைக்கு ரொம்ப விசேஷம். ஒரு பக்கம் திருக்குறுங்குடி சுந்தர பரிபூரண நம்பிராயருக்கு விசேஷம் கைசிக ஏகாதசி. இன்னொரு பக்கம் உன்னி கிருஷ்ணன் குருவாயூரப்பனுக்கு விசேஷம் குருவாயூர் ஏகாதசி. ஆச்சரியமா மாச பிறப்பு வேற எல்லாம் ஒண்ணு கூடி வந்திருக்கு. அதுல சத்சங்கம் கிடைக்கிறது ரொம்ப விசேஷம். அது காலங்காத்தால கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தூங்கி எழுந்தவுடனேயே சிந்தனைகள் அழகாய் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு நிறைய அழகாய். இந்த சிந்தனைகள் இந்த காட்டாற்று வெள்ளம் மாதிரி பொங்கி வரும் பொழுதே ஒரு தடை போட்டு அதை வழிபடுத்திட்டோம் அப்படின்னா வாழ்க்கையை ஜெயிக்கலாம். காலங்காத்தால சத்சங்கம் கேட்கறதுன்றது பரமபாக்கியம். அதிலேயும் ராமாயணம் பாகவதம் விஷ்ணு புராணம் மகாபாரதம் ஆழ்வார்கள் வைபவம் ஆச்சாரிய வைபவம் ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுன்றது அதை விட விசேஷம். அதிலேயும் ஒரு ஆச்சாரியனிடத்துல ஒரு பெண் பேச அதை கேட்கறது இன்னும் விசேஷம். ஆச்சாரிய வைபவம் குரு மகிமா உலகத்துல எப்பொழுதுமே சர்வசிரேஷ்டமானது குரு மகிமா. குரு மகிமா அப்படின்னா நிறைய உண்டு. இறந்தவர்களை பிழைக்க வைக்கிறது குரு மகிமா. பிரயோஜனமே இல்லாதவர்களை பகவத் பக்தியில இழுக்கிறது குரு மகிமா. வீணா போனவர்களை பக்குவப்படுத்துறது குரு மகிமா. வாழ்க்கையில சுகமே கதின்னு கிடக்கிறவாள பக்தியே கதின்னு மாத்துறது குரு மகிமா.
பழக்கமில்லாத தெய்வத்தை பழக்கப்படுத்தி வைக்கிறது குரு மகிமா. ஜனன மரண சம்சார சாகரத்தை அழிச்சு போடுறது குரு மகிமா. பகவன் நாமத்தை சாதாரண ஜனங்களை சொல்ல வைக்கிறது குரு மகிமா. எந்த காரியம் பண்ணாலும் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படிங்கிற ஒரு புத்தி வர வைக்கிறது குரு மகிமா. அஜ்ஞானத்தை களையறது குரு மகிமா. வைராக்கியத்தை கொடுக்கிறது குரு மகிமா. தாமசம் ராஜசத்திலேருந்து நம்மள சாத்வீகத்துக்கு கொண்டு போகிறது குரு மகிமா. உத்தமமான மனுஷ ஜென்மாவை உள்ளபடி உபயோகப்படுத்த வைக்கிறது குரு மகிமா. அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். குரு மகிமாவுக்கு எல்லை இல்லை. அதே போல ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய ஆதங்கத்தை பேசுறா, அதை கேட்கிறார் சுவாமி ராமானுஜர். குரு மகிமா. எல்லாரும் நம்மளுடைய புலம்பலை கேட்க மாட்டார். நீங்க வேலையில் எப்பதாலும் இதே புலமிட்டு சொல்லுவார். குரு கேட்கிறார். ஆனாலும் குருவும் பக்திபூர்வமான விஷயங்கள்னா கேட்கிறார். மற்றவெல்லாம் 2-3 தடவை கேட்டு அப்புறம் முடியலன்னு போவா. குரு ஆரம்பத்திலேயே நம்ம சுயபுராணம் பாடம்னா கேட்க மாட்டார். ஆரம்பத்திலேயே அங்கேயே ஒரு புள்ளி வச்சிருவார். வேறதான் விஷயம் இருக்கா அப்படின்னு. நம்ம ரொம்ப ஒரு மனசு அப்படியே அழுத்துறது ஒரு பெரிய பாரம் அப்படின்னு சொல்லி குருவிடத்துல சொல்லலாம் அப்படின்னா அது சுயநலத்தின் அடிப்படையினாலேயோ அகம்பாவத்தின் அடிப்படையினாலேயோ மமக்காரத்தின் அடிப்படையினாலேயோ பொறாமையின் அடிப்படையினாலேயோ எதிர்பார்ப்பினாலேயோ ஏமாற்றத்தினாலேயோ லௌகீகமான விஷயங்களை சொல்லும்போது அதுக்கெல்லாம் வளர்ந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த சமயத்தை நெஞ்சு அழுத்தும். 2 வேளை சாப்பிட்டாச்சு நன்னா தூங்கிட்டா மறைஞ்சு போயிடும். ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னா விட்டுடுவா. ஒரு மாசம் ஆயிடுச்சுனா மறந்தே போயிடுவா. அவ்வளவுதான். சம்சாரிகளுக்கு நெஞ்சு கணக்கிறது அப்படின்னு நெஞ்சு கணக்கிறதும் சுயநலம், இல்லாட்டி அகம்பாவம், இல்லாட்டி மமக்காரம், இல்லைன்னா எதிர்பார்ப்பு, இல்லைன்னா ஏமாற்றம். இவ்வளவுதான். வேறத நெஞ்சு கணக்க போறது பெருசா. நாங்க பத்மநாபரை பார்க்கணும்னா கணக்க போறது ஒண்ணும் கிடையாது. எத்தனை ஜன்மா போயிடுது, வீணா போயிடுது, நெஞ்சு கணந்ததுன்னா சின்ன உட்காந்து இருக்கலாம். இல்லையே, திரும்ப 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 அதே பழைய பல்லவின்னு சொல்லுவா. இதான ஒண்ணு சொல்லி புலம்பி அப்படியாச்சுச்சோ அப்படின்னு உச்சு குட்டியாச்சுன்னா சம்சாரிகளுக்கு பரம சந்தோஷம். அந்த விஷயத்துக்கு விலையே வேண்டாம், விலையே இருக்க வேண்டாம். அவ புலம்புறத கேட்டு உச்சு கொட்டினோம்னா அவள் ஒரே ஒரு சமாதானம். நான் கஷ்டப்படுறேன், அவள் புரிஞ்சு கொடுத்தேன்னு ஒரு அபிப்பிராயம். வேற ஒண்ணுமே இல்லை. நான் சொல்ற உண்மைகள் கசக்கும், பயங்கரமா இருக்கும். ஆனா சத்தியம் இதுதான். அதே பக்திபூர்வமான விஷயங்கள் அப்படின்னா கேட்பா. அதையும் கூட அகம்பாவத்தோட சொன்னா கேட்க மாட்டான். நம்ம பெருமையெல்லாம் சொல்ற மாதிரி சொன்னா கேட்க மாட்டான். ஆத்மாத்மா சொல்லும் பொழுது கேட்பான். அப்படி ஒரு பாக்கியம் பெண் பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு. அதனாலே ராமானுஜரிடத்துல சொல்றார். அவர் தான் ஆரம்பிச்சு வச்சார். இவ்வளவு தரித்திரம் வந்தாலும் இந்த ஊரை விட்டு போகலாமோ அப்படின்னு கேட்டுட்டார். அப்ப பெண் பிள்ளை வாக்கியங்களா சொல்றார். நான் ஒவ்வொரு நாள் திரும்ப திரும்ப அந்த வாக்கியங்கள் சொல்றதா இல்லை. இன்னைக்கு நீங்களா எல்லா வாக்கியங்களும் சொல்றேன். நானும் பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் வாக்கியம் முடிஞ்சு அந்த வாக்கியம் வரைக்கும் அன்னைக்கு சொல்லணும். அது என்னைக்கு வருது நான் பார்க்கணும். நானும் ஒவ்வொரு நாள் ரீகா அப்படி அது 7:30 ஆயிடுறது. அப்படி திரும்பி பார்க்கல ஒரே ஒரு வாக்கியம் தான் முடியாது. எனக்கு சொல்றது ரொம்ப பிடிக்கும் புத்தகம். அதை நான் அப்புறம் தனியாக ரகசியமா சொல்லிக்கிறேன். பெண்பிள்ளை ரகசியம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் பாடுற மனசுக்குள்ள உட்காந்து கம்ப்யூட்டர்ல வேலை செய்யும் பொழுது அடுத்து வருகிறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அது என்னோட பாராயணம். உங்க பாராயணத்தை நீங்க பாருங்க, என் பாராயணத்தை நான் பாக்குறேன். 2 பேரும் சேர்ந்து பாராயணம். அதுக்கு போக நீங்க தயாரானா பண்ணலாம். இதை இன்னைக்கு புதுசா நான் சொல்லி கொடுத்துட்டு கேட்டேன்னா நியாயம். இது வரைக்கும் சொன்னதான் திரும்ப சொல்றோம். அந்த ஒரு வேகம் வேணும், அந்த ஒரு உத்வேகம் வேணும். உத்திஷ்டத்தை, ஜாகிரத, எழுந்துக்கோங்க, முழிச்சுக்கோங்க. எத்தனை நாள் தான் அப்படியே தூங்கிட்டு கிடக்காது. அசத்தோமா சத்கமயன், அசத்திலேருந்து சத்துக்கு வாங்கும். தமசோமா ஜோதிர்கமய, தமசிலேருந்து ஜோதிஷுக்கு வாங்கும். அப்பதான் தெரியும். ஜோதி ஸ்வரூபத்துல வந்தா தானே தெரியும். பெண் பிள்ளை ஒவ்வொரு வாக்கியமா சொல்றான். மண்பூவை இட்டேனோ குறவநம்பியை போலே,
மூலமென்றழைத்தேனோ கஜராஜனை போலே, பூசக் கொடுத்தேனோ கூனியை போலே. ஒவ்வொன்னத்திலையும் அவ அந்த சாரத்தை கிரகிக்கிறார். அதுதான் சிரேஷ்டம். குறவ நம்பி மண்பூவை கொடுத்தது விசேஷம். பகவான் எடுத்துப்பானோ எடுத்துக்க மாட்டானோ சம்சயம் இல்லை. மண்பூவையே தைரியமா கொடுத்துட்டார். அதே கஜராஜன் மூலம்னு அழைச்சுட்டான். மூலம்னு அழைச்சா வரல சண்டை போட்டு யாரும் தீர்மானம் பண்ணி வரத்துக்குள்ள ஆயுசு முடிஞ்சு போயிடுமோன்னு பயப்படலையாம். நிச்சயமா மூலம்னு அவாவாளுக்கு தெரியும், வருவார் அப்படின்னு விட்டுட்டான். ஆச்சரியமா தீவக்ரை கூனி கம்சனிடத்துல பயம் இல்லாம பகவான் கிருஷ்ணன் மேல சந்தனத்தை பூசி விட்டுட்டாளாம். இந்தாடா உனக்கு இல்லாததோ சந்தனம், பூசிக்கோ பூசிக்கோ, என்ன பூசிக்கோ, ஜோரா பூசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரியம். நிஜமாவே பகவானுக்கு உத்தமமான வஸ்துக்களை கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம். சமயத்துல சில பழங்களோ இல்லாட்டி வேற தானம் சாப்பிடக்கூடிய பொருட்களோ தயார் பண்ணுவோம். நிறைய இடங்கள் நான் பார்த்திருக்கேன். கோவிலுக்கு அப்படின்னா சின்னதா தேங்காய் போதும், மாட்டுக்கள்ல பெரிய தேங்காவா வாங்குங்க அப்படின்னு. என் சின்ன தேங்காய் வாங்கி ஒரு 4 உபயோகப்படுத்தப்படாத ஆத்துக்கு ஏன் பெரிய தேங்காய் வாங்கி கோவிலுக்கு உடைக்கப்படாத? கோவிலுக்கு இவ்வளவு பெரிய தேங்காய் உடைப்பாளா அப்படின்னு. ஆனா நான் வேண்டிட்டு இருக்கேன் கோவிலுக்கு 108 தேங்காய் உடைச்சாங்க. இது ஒன்றும் புரியல எனக்கு இன்னி வரைக்கும். கோவிலுக்கு ஒரு 108 உடைக்க வேண்டிப்பா 3 ரூபா 5 ரூபா, அது 1000 பேர், அது 1000 பேர் பாடு சொல்றேன். பேசி ஒரு வழியா 5 ரூபா தேங்காய் இவ்வளவு இத்தூண்டு தேங்காய் 5 ரூபான்னு சொன்னா கடைசியில 4 ரூபாய் பேசி முடி 108 தேங்காய் உடைச்சேன்னு. அதே கிரகத்துக்கு அப்படின்னா அது அதே மாதிரி ஏதாவது பழம் எல்லாம் இருக்கு, நல்ல பழம் கணிஞ்சிருக்கு, அதெல்லாம் வைங்க குழந்தைக்கு சாப்பிட்டோம் போகும்போது அப்படி காயாதான் வாங்கிட்டு போவோம், நாளைக்கு உபயோகமாகும் அப்படின்னு. பகவானுக்கு உத்தமமான வஸ்துக்களை கொடுக்கறதுல கூட ஒரு பூரணமான பக்தி இருக்கிறது இல்லை. அது ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும். அது மனசு வராது. புது வஸ்திரம் கட்டிட்டு கோவில் நமஸ்காரம் பண்றது அவ்வளவு யோசனை வரும். பத்மநாப சுவாமி கோவிலே பரவாயில்ல, நிறைய இடம் இருக்கு. குருவாயூர்லாம் போனா நடக்கிற இடமெல்லாம் சேரா இருக்கும், தண்ணியா இருக்கும், எல்லாம் நடந்து 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 அங்கெல்லாம் நமஸ்காரம் பண்றது அத்தனை யோசனை பண்ணுவோம், அழுக்காயிரும் அப்படின்னு நிறைய பார்க்கலாம். அப்படி சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா கூனி உத்தமமான சந்தனத்தை கிருஷ்ணா பூசிக்கோடா அப்படின்னு கொடுத்துட்டா. எத்தனை ஆச்சரியமான ஒரு மனசு அவளுக்கு. அப்பதான் கிருஷ்ணனை முதல் தடவையா பார்க்கலாம். ஏதோ பழக்கமாயிடுது அப்படின்னாலும் பரவாயில்ல, முதல் தடவை பார்க்கிறா. அதுலேயே கிருஷ்ணனுக்கு பூசறதுக்கு சந்தனத்தை கொடுக்குறான். அப்ப கிருஷ்ணனை பார்த்த உடனே அவன் மனசு எவ்வளவு தூரம் பேதலிச்சு போயிருக்குன்னு பார்க்கணும். சுத்வா குணானு புவன சுந்தரான்னு ஆச்சரியமா ருக்மிணி சொன்னான்னா சத்தியம். ஒரு கூனி வரைக்கும் அண்ணனை பார்த்து மயங்கி போனாள். ஆச்சரியம். சுவாமி ராமானுஜர் கேட்டுண்டார். உடனே ஜோரா பெண் பிள்ளை அடுத்த வாக்கியம் சொல்லிட்டா. அதுவும் கிருஷ்ண விஷயம், அதுவும் மதுராபுரி விஷயம், அது கூனிக்கு முன்னாடி விஷயம். இது ஆச்சரியம். கூனிக்கு பின்னாடி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. ஆச்சரியமான விஷயம். பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போலே. அவர் விஷயங்களை எங்கேருந்தெல்லாம் கிரகிக்கிறா பாருங்க. புஷ்பம் எல்லாருக்கும் பிடிக்கும், பிடிக்காதவன் கிடையாது. ஃபாரின்ல இருக்கிறவெல்லாம் கூட தலையில புஷ்பத்தை சூட்டிக்க மாட்டா, கழுத்துல மாலை போட்டுக்க மாட்டாங்க. அவளுக்கும் பொக்கே அப்படின்னா புஷ்பம் பிடிக்கத்தான் செய்யாது. சின்ன குழந்தையில இருந்து வயசானவா வரைக்கும் புஷ்பம் அப்படின்னா ஒரு தனி பிரியம் இருக்கு. பூவுக்கு மயங்காத கிடையாது. சில பேருக்கு ஒவ்வொரு பூ பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனாலும் எனக்கு பூக்களை பார்த்தோம்னாலே தானாவே மனசுல ஒரு சந்தோஷம். மகரிஷிகள் வரைக்கும் அந்த புஷ்பங்களை வர்ணிக்கிறார். உட்புல்ல மல்லிகாகான்னு வர்ணிக்கிறார். வேதவியாசர் வர்ணிக்கிறார். பகவான் பிருந்தாவன காற்றில் நுழையும் பொழுது குப்புன்னு மலர்ந்திருக்குன்னு. அந்த மல்லிப்பூ இப்படி மலர்ந்துட்டு குப்புன்னு வாசனை வருது அப்படின்றார். ஒரு ரிஷி தான். அவருக்கு எதுக்கு என்ன மம்பல் தான்? அது மாதிரி பூ பூ கூட காய் காய்கறி இவருக்கு என்ன போச்சுன்னு இருக்க வேண்டியதுதான். அது கூட உட்புல்ல மல்லிகாகா. அந்த மல்லிகை வாசனைக்கு கிருஷ்ணன் அப்படி வேணுகான போது என்னமோ பண்றதா இருக்கு. நமக்கெல்லாம் அந்த ஊதுவத்தி பத்தி கொடுத்துட்டு நல்ல மல்லிகை வாசனை
நல்ல செண்பக வாசனை எப்படி ஏதோ சொல்லுவோம். அதுபோல ஒரு ஊதுபத்தி வாசனையே என்னவோ பண்றது அப்படின்னா உத்தமமான புஷ்பங்கள். அதுவும் தோட்டத்துக்கெல்லாம் போகணும், குப்புன்னு அந்த வாசனை வரும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில பேருக்கு இன்னொரு இடம் உண்டு, இந்த பூவெல்லாம் செடியிலேருந்து பிரிக்கப்படாது, அப்படியே இருக்கும், அதுவா வாடி தேடணும். அதாவது தாற்பயம் இந்த புஷ்பன்ற ஒரு விஷயம். காலங்காத்தால அப்படி வீட்டுல நிறைய செடியெல்லாம் இருந்து பூத்து குலுங்கிறது பார்த்தாலே மனசுல ஒரு சமாதானம், ஒரு சாந்தி கிடைச்சு. ஸ்ரீமத் ராமாயணத்தெல்லாம் ரொம்ப அழகா வர்ணனை, காட்டு புஷ்பங்களை பத்தில ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் வால்மீகி மகரிஷி. காத்தால பூக்கிறது, சாயங்காலம் வாடி போயிடுறது, நிரந்தரமா இருக்கிறது கிடையாது. அந்த புஷ்பங்கள் மேல எல்லாருக்கும் பிரியம் ஜாஸ்தி. அந்த புஷ்பங்களை வித்து பழப்பு நடத்துறோம். இதுதான் நம்ம தேசத்துடைய விசேஷம். பெருசா எழுத படிக்கலாம் தெரிய வேண்டாம், பூவை தொடுத்து அதை வித்தே காலத்தை ஓட்டிடலாம் சுகமா. இன்னி வரைக்கும் நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்க, பெரிய MBA PhD தான் படிக்க வேண்டாம், பிஸியா தொடுத்துட்டே இருப்பா. எப்ப தூங்குறா எப்ப எழுந்துக்கிறானே கண்டுபிடிக்க முடியாது, துருத்து கொடுத்துட்டு இருப்பான். அதுவாக இன்னைக்கு பூ தொடுக்கிறது அப்படின்னா பாரத தேசம் தான். ஆச்சரியம். மதுரால சுதாமா அப்படின்னு ஒரு மாலாக்காரன் இருக்கான். கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு குச்சேலர் பேரும் சுதாமா, இவன் பேரும் சுதாமா. ஆச்சரியமா அவன் புஷ்பம் எல்லாம் தொடுத்து அதை வித்து காலத்தை ஓட்டிட்டு இருக்கான். இந்த தயிர் பால் மோரெல்லாம் விற்க வரக்கூடிய கோபிகைகள் மூலமா கிருஷ்ண கதை நிறைய கேட்டிருக்கான். கோவிந்த தாமோதர மாதவேதி. தயிர் பால் மோர் விற்க போனா கூட கோவிந்தனை வாங்கலையா தாமோதரனை வாங்கலையோ அப்படின்னு கிருஷ்ணனையே ஏலம் போட்டு விற்கிறான் கோபிகைகள். எவ்வளவு தைரியம் கிருஷ்ணனை விற்கிறாளாம். அவர்கள்லாம் சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு சுதாமாவுக்கு கிருஷ்ணனிடத்துல ஒரு பிரியம். பகவான பார்க்கணும், பகவானுக்கு விதவிதமான மாலைகள்னாலே அலங்காரம் பண்ணணும்னு ஒரு ஆசையம். ஆச்சரியமா இப்படியே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளும் மாலை கட்டும் பொழுதும் இந்த மாலை கிருஷ்ணனுக்கு போட்டா அப்படி இருக்கும், என்ன இருக்கும் இல்லையா? அவன் தான் வைஜெயந்தி வனமாலி தாரியாச்சு. அது பாகவதத்துல பார்க்கலாம், தசமஸ்கந்தத்துல பிருந்தாவனத்துல என்னெல்லாம் பூ கிடைக்கிறதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டு அலையும் இருக்குது. அது வாசனை இருக்கோ இல்லையோ, காதுல எல்லாம் அந்த கர்ணிகா புஷ்பத்துல எல்லாம் சுருக்கிட்டு அலையுது. காதுல பூவெல்லாம் சுத்தினா காதுல பூ வைக்காதே அப்படின்னு விஷயம் தானே காதுல இப்படி பெருசா சுத்தி குடுமையில எல்லாம் பூவை சுத்திட்டாங்க. இஷ்டத்துக்கு என்னென்ன பூ கிடைக்கிறதோ அதெல்லாம் எடுத்து குழந்தைகள்லாம் பிருந்தாவன காட்டுல நிறைய கொடிகள் எல்லாம் அப்படி புஷ்பங்கள் பூத்து கொடுங்க. இந்த குழந்தைகள்லாம் அந்த கொடியே உடச்சு ஒரு மாலையா கட்டி அப்படி கழுத்துல மாலை போடுமா. சமயத்தை கிருஷ்ணன் புத்திசாலித்தமா பேசிட்டான்னு நினைச்சிட்ட மாலை. கிருஷ்ணன் சொல்லுவான், ஏதான இந்த குழந்தைகள் பேசிட்டு இருக்கோம், டே கிருஷ்ணா இதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்ப. உடனே பகவான் இப்படி பண்ணலாம்டா, நீ தாண்டா நம்ம கூட்டத்திலேயே புத்திசாலி, உனக்கு ஏதாவது சன்மானம் தரணுமேன்னு சொல்லி எங்க ஓரத்துல ஒரு கொடி பூத்து குலுங்குமா, அந்த கொடி அப்படியே முறிக்குமா, அது மாலையா முறுக்குமா, இந்தாரா கிருஷ்ணா உடனே பகவான் அப்படின்மா. அது வேற அப்படியே சாயங்காலம் வரைக்கும் போட்டு போய் அம்மாவிடத்துல சொல்லுவான், அம்மா நீங்க பசங்க ஒரு கேள்வி கேட்டாமா, புத்திசாதுரியமா நான் பதில் சொல்லிட்டேம்மா, அதுக்கு இந்த குழந்தைகள்லாம் மாலை போட்டாமா அப்படின்னு சொல்லிட்டான். யசோதாச்சோ என் கண்ணு குட்டிடா அப்படின்றதான். பெருசா இதுக்கு ஒண்ணு புத்திசாலித்தனமா கேள்வியும் கேட்காது. இவன் புத்திசாலியா இருந்தாலும் அதுங்களுக்கு அதோட ரேஞ்சில தான் பதில சொல்லுவான். அதுல அந்த குழந்தைக்கு குஷியாதா, அம்மா கிருஷ்ணன் ஏதான சொன்னா சரியா இருக்கும். சரியா சொல்லணும்னா நன்னா குழப்புவான். அவ தெளிவா இருக்கிற விஷயத்திலையும் குழப்பிடுவான். ஒன்னும் பெருசா ஒண்ணு இருக்கு, அதே கிருஷ்ணா எதிரா இடது கை எதிரா வலது கை, அப்பப்ப ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான். கொஞ்சம் நீ தெளிவுபடுத்தடா. ஏண்டா அன்னைக்கு நம்ம மாத்துக்கு ஒரு பிராமணர் வந்தாரு கவனிக்கலையா, நீ கூட கொண்டு போய் இந்த கையில அப்படி கொடுக்க அப்படி அடிச்சு இந்த கையில கொடுன்னு சொன்னாரு இல்லையா? ஆமாடா கிருஷ்ணா அதெல்லாம் புரியுது, ஆனா எந்த கையில கொடுக்கணும்னு சொன்னாலும் மறந்து போயிடுச்சு.
அறிவுன்றமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடை. உடனே பகவான் நீ எதிர்க்க நில்லு, இது என்ன கை இந்த கை, நீ இந்த கையில கொடுத்தியா, அவர் இந்த கையை மாத்தினாரா, கடைசியில ஒரு மாதிரி குழப்பி அவருடைய இடது கையை வலது கையை கன்ஃபார்ம் பண்ணிடுவான். உடனே அந்த குழந்தை கிருஷ்ணன் சொல்லியாச்சுன்னு அவ்வளவுதான். அது கோப குழந்தைகளுடைய பலம். அவளுக்கு சாஸ்திரம் தெரியாது, மற்ற எதுவும் பெருசா தாற்பயம் இல்லை. கிருஷ்ணன் சொல்லியாச்சுன்னா முடிஞ்சாச்சு. அதுக்கு மேல அவளுக்கு சிந்தனை பண்றதுக்குள்ள அவ தயாரா இல்லை. அதாவது அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம். கிருஷ்ணன் சொல்லியாச்சுன்னா அதான் வேத வாக்கு. கிருஷ்ணன் ராமகதை சொல்லுவான். சமயம் கிருஷ்ணன் ராமாயண உபன்யாசம் எல்லாம் பண்ணுவான். ஆச்சரியமா இருக்கு. பிருந்தாவனத்துல அம்மாவை இன்ன வரைக்கும் பாகவத வரைக்கும் ராமாயணம் ஓடிட்டு இருக்குன்னா வேற ஒன்றும் இல்லை. இவன் பண்ண அட்டகாசம் தான். இல்லாட்டி அவங்க எல்லாம் உட்காந்து ராமாயணம் சொல்லுவோமா? இவனையே சொல்லிட்டான். ஏன்னா யசோதா ராத்திரி உட்காந்து இவனுக்கு ராமாயண கதையை சொல்லுவா. ஆச்சரியமா ஊங்கொட்டி வேற கேட்பான். ஆச்சரியமா கேட்பான். சீதா ரொம்ப அழகா லீலாஸ்கர் கிருஷ்ண கர்ணாவத சொல்றா, ராமோ நாம பபூவ, ராமன் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு, சீதேன்னு அவருக்கு ஒரு மனைவி அப்படின்னு. இதெல்லாம் கேட்டுட்டு அடுத்த நாள் இது ராமாயண உபன்யாசம் பண்ணும். டே கிருஷ்ணா போடிக்கிறதா சொல்லுடா, உட்காருடா, ஒரு பெரிய பகவான் பூமியில மனுஷனா வந்தா அந்த கதையை சொல்றேன்டா, கேளுங்கோட உட்காந்து ராமன் ஒருத்தர் இருந்தார், எல்லாம் நீ பார்க்கணும், கொட்டு போடா, அதோட கதை ஓடும். உடனே ராமன் இருந்தார் அப்படின்னு. சீதே அவருக்கு ஒரு பத்திரி இருந்தார் அப்படின்னு. அதுக்கூட அப்படி பார்த்துட்டு நீ யோசனை பண்ணிட்டு, அவன் அப்பா பேரு யாரோ ஒருத்தர் பேரு ஜனகர், யாரோ ஒருத்தர் பேரு தசரதர். அப்படிங்குமா. இவன் இவனுக்குள்ள பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ண மாட்டான். அதுக்கே நான் சொல்லவே இருக்க, நீ தான் நீ பேசிட்டு இருந்தியாடா, நான் என்னோட பேசிட்டு இருந்தேன்டா, எங்களுக்கு எப்படிதான் நீ பேசினா கூட சொன்ன அவ்வளவுதான். அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்க்குலம். அப்படி ஒரு கூட்டம் அது. அந்த கூட்டத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ்வளவு ஒரு சுக்கம் அவளுக்கு, எதுவுமே தெரியாது. இவன் இப்பெல்லாம் ராமாயண கதை சொல்லிட்டாங்கன்னா உடனே குழந்தை எல்லாம் அங்கங்க மரத்தினெல்லாம் ஏறி பழத்தெல்லாம் பெருசு வந்து புஷ்பெல்லாம் இந்தாகும் உங்களுக்கு சம்பாவனை அப்படின்னு கொடுப்பான். சரி 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 அப்படின்னா நிஜமாவே இதெல்லாம் சுகபிரம்ம மகர்ஷி வர்ணிக்காமலே விட்டுட்டார். அவருக்கு நேரம் இல்லை. நிறைய நடந்தது பிருந்தாவனத்துல. அவன் பண்ண அட்டகாசங்கள் எல்லா பிரிவாலும் பிருந்தாவனம் பிருந்தாவனம் பிருந்தாவனம்னு மோகிச்சு போய் விழுறான்னா சும்மா கிடையாது. மோகிச்சு போய் விழுறான்னா பிருந்தாவனத்துல தான் அவன் பண்ண அட்டகாசங்கள் ஜாஸ்தி. சமயத்தை ராஜாதி ராஜனா நின்று வழக்கெல்லாம் வந்துருமா. 2 பேருக்கு நடுவுல கண்ணுக்குட்டி யாருன்னு பெரிய சந்தேகம் வந்துடும். சந்தேகம் ரொம்ப அழகா வந்துருமா. சமயத்தை சில கண்ணுக்குட்டிகளை ஒரு மாதிரியே இருக்கும். இதுவா அதுவா அதுவா இதுவா அதுவா இதுவான்னு உடனே 2 பேருக்கு இந்த கண்ணுக்குட்டிகள்ல யார் யாரோடது அப்படின்னு தீர்ப்பெல்லாம் சொல்லுவான். அப்படி செங்கோல்லாம் வச்சுட்டு பாறையை சிம்மாசனமா வச்சுட்டு அப்படி கால் மேல காலை போட்டு என்ன வழக்கு சொல்லு அப்படின்மா. உடனே இது சொல்லுமா, ராஜா கிருஷ்ணராஜா, கிருஷ்ணராஜா பேருன்னு கேட்டிருக்க மாட்டேன். கிருஷ்ணராஜா இது என்னோட கண்ணுக்குட்டி, இது அவனோடு அவன் சொல்றான். உன் கண்ணுக்குட்டிக்கு என்ன அடையாளம்? கருப்பா இருக்கும், அதான் அடையாளம். அவன் கேட்பான் உன்னோட கண்ணுக்குட்டி, அதுவும் கருப்பா இருக்கும். என்னடா 2 கண்ணுக்குட்டி இருக்கும், இந்த 2 கண்ணுக்குட்டி கருப்பா ஒரே மாதிரி இருக்கு. இது யார் யாரோட கண்ணுக்குட்டின்னு கண்டுபிடிக்க முடியாம கண்ணாபின்னா எதையோ குழந்தை கடைசியில் ஒவ்வொரு கண்ணுக்குட்டி ஒருத்தர் கொடுத்துருவான். வேற ஒண்ணுமே புரியாது. கடைசியில பார்த்தா என்ன கண்ணுக்குட்டி மாறி போயிடும். மாறி போயிடு ஓடிட்டு போகலான்னு போகலாம். ஆனா இந்த கண்ணுக்குட்டி இவாத்துக்கு ஓடும், அந்த கண்ணுக்குட்டி அவாத்துக்கு ஓடும். அம்மாவுக்கு இருக்கிறதா ஓடும். டே ஒரே ஓடி, டே கிருஷ்ணா கண்ணுக்குட்டி ஓடி போயிடுறா பாத்தியா, இதுக்குதான் எனக்கு தெரியும். அப்பயே அம்மா இருக்கிற இடத்துல ஓடுன்னு எனக்கு தெரியும், அதுக்குதான் மாத்தி கொடுத்தேன் அப்படின்னு. ஆஹா கிருஷ்ணா நீ புத்திசாலிடா, நீ புத்திசாலிடா, என்ன போல உண்டா அப்படின்னு. அப்படியெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண உடனே குழந்தைகள்லாம் குஷியாகி என்னெல்லாம் கிடைக்கிறதோ எடுத்து மாலையா போடும். சமயத்துல ஒன்னும் கிடைக்கணும்னா மாட்டுடைய மூக்கணாங்க எடுத்து மாலையா போட்டுருங்க. இன்னைக்கும் பாக்குறேன் கிராமங்கள்ல எல்லாம் அந்த மாட்டுடைய மூக்கணாங்க கழுத்துல பார்த்து அவனுக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாட்டுக்காரனுக்கு அவரு இந்த டாக்டர் எல்லாம் ஸ்டெத்தஸ்கோப் கழுத்துல போட்டுக்காம மாதிரி கழுத்துல மூக்கணாங்க போட்டாச்சு. ஒரு பால் எடுத்து அக்கல் அடி வச்சிருந்தாச்சுன்னா இடுக்கு வச்சிருந்தாச்சுன்னா அவன் தான் ஊருக்கே ராஜா. சார் நான் பால் கறக்க போறேன், அது என்ன யாராவது மாட்டுக்கிட்ட பால் கறக்கணுமா, மாட்டுக்கிட்டே நான் பால் கறக்கிறேன்னு போவோம். அந்த சமயத்துல எல்லாம் கிருஷ்ணனுடைய கழுத்துக்கு விதவிதமான மாலைகள். குருவார ஏகாசி சத்தியம்னு பாருங்க, கிருஷ்ணனுடைய பாலவீலை போறது பாருங்க. இங்கேருந்து இதுதான் சத்தியம். அது உன்னி கிருஷ்ணன்றதுக்கு சத்தியம் இதுதான். இல்லாட்டி இன்னைக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது.
சரியா சொன்னா மதுரா பிரவேசம் அங்கேருந்து போகணும். இங்கேருந்து பிருந்தாவனத்துக்குள்ள போய் நுழையணும். கிருஷ்ணனுடைய குழந்தை லீலைகள் அப்படின்னா அந்த உண்மை கிருஷ்ணன் சத்தியம்ன்றதுக்கு இதெல்லாம் நிரூபம் நிஜமாவே எதிர்ச்சையா. ஏன்னா இன்னி வரைக்கும் இந்த கிருஷ்ணலீலாவை நான் எங்கேயும் சொன்னதில்லை, எங்கேயும் அனுபவிச்சதில்லை. இன்னைக்கு பிரபு அனுபவிக்க வச்சுருக்கா, அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். இந்த சமயத்துல என்ன அனுபவிச்சேனோ, என்ன பிரபு காட்சி கொடுத்தானோ, என்ன லீலைகள் பண்ணானோ அது அப்படியே உங்களிடத்துல சொல்லு. அதுதான் இந்த குருவாயூர் ஏகாதசின்றதுலாம் சத்தியம்ன்றது. இதுதான், இது சந்தேகமே வேண்டாம், துளி கூட சந்தேகம் வேண்டாம். எதிர்ச்சையா, தெய்வ இச்சையா. இது வேற நாள் சொல்லியிருந்தா கூட பெரிய விசேஷம் இல்லை. அந்த உன்னி கிருஷ்ணன், அவன் உன்னி கிருஷ்ணன் தான், குழந்தைதான் அப்படின்றதுக்கு நிரூபணம். இதெல்லாம் ஆச்சரியம், அதி விசேஷம், பகு விசேஷம். ராதே ராதே. ஹரே கிருஷ்ண. குருவாயூரப்பா என்னையே சொல்ல வச்சுட்டான். நான் பாட்டுக்கு பத்மநாபா பத்மநாபான்னு புலம்பின்னு இருக்கேன். அவனும் பார்த்தான், என்ன அநியாயமா இருக்கு, பத்மநாப வசதி தான் இல்லைன்னு, அதுக்காக என்ன அநியாயத்துக்கு தான் மட்டம் தட்டுறாய் பயல, என்ன கோமனாண்டிலாம் சொல்லிட்டு அலையுது இரு மகனு அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. நாங்க போகும்போதுதான் எனக்கு தெரியும் என்ன பண்ண போறான்னு. ஆச்சரியமானவன் குருவாயூரப்பன், நிஜமாக சந்தேகமே வேண்டாம். ஆச்சரியமான குருவாயூருக்கு அப்பன், அவன் பிருந்தாவன அப்பன், அவ்வளவுதான். பிருந்தாவனத்துக்கு அப்பன், கோகுல அப்பன், எப்படி வேணா சொல்லிக்கலாங்க. கண்ணன் தானே, நம்ம கண்ணன் தானே. திருவனந்தபுரத்து அப்பன் பத்மநாபன். ஆச்சரியம். அப்படி எல்லாம் பூமாலைகள் எல்லாம் விளையாடி இருக்கான், இதெல்லாம் கேட்டிருக்கான். இந்த குழந்தைகள்லாம் போய் கோபிகள் இடத்துல சொல்லும். கோபிகள் ஊர் ஊரா இதையே சொல்லுங்க. கோபிகள் நல்லா வம்பு பிடிக்கும், ஆனா நல்ல வம்பு, கிருஷ்ண வம்பு. ஸ்ரீகள் எப்பொழுதும் வம்பு பிடிக்கும், ஆனா அது கிருஷ்ணனை பத்தி வம்பு பேசிட்டா சந்தோஷம். பாகவதம் அந்த விஷயத்தை பத்தி பேசினா சந்தோஷம். இந்த கோபிகைகள்லாம் ஊர் ஊரா போயிட்டு அது அப்படிதான். அது காட்டு பூவெல்லாம் மாலையா கட்டின்னு அடையிறது. பெருசா என்னமோ ஒரு மாட்டை குடிச்சிட்டானா, தண்ணி குடிச்சிட்டானா உடனே குழந்தைகள்லாம் ஜோரா அவ்வளவு சந்தோஷப்படுறது. சமயத்துல உடம்பெல்லாம் சேராயிடும் குழந்தைகளுக்கு. கிருஷ்ணா ஆத்துக்கு போற வேலை எங்க விழுந்து பரண்டு விளையாடி ஒரு அழுக்கழுக்கா போகுமா. உடனே குழந்தைகள்லாம் கிருஷ்ணா ஒரு அழுக்கழுக்கா போனா எங்க அம்மா திட்டுவாடா, ஓடி போய் யமுனையில குளிச்சுட்டு வரட்டமாடா, சும்மா டைமா எடுத்து சந்தியா வேலை ஆயிடுத்து, இப்பெல்லாம் போகப்படா தெரிஞ்சுதா, போற வழியில எங்கேயா குளிக்கிறேன், எங்கடா கிருஷ்ணா குளிக்கிற உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கேடா. அப்போன்னு பார்த்து ஒரு மாடு மூத்திரம் போகும், கீழே உட்கார செம்மு தண்ணி நல்லா தேய்ச்சி குளிக்கிறான்டா. யமுனையில போனா கூட உட்காருடா போயில, கிருஷ்ணா மாட்டு மூத்திரத்துல குளிக்கலாமாடா, காரணா சொல்லிட்டா கோமாத்தா விசேஷம் தெரியுமா, உட்கார பயலேன்னு மாட்டு மூத்திரம் கீழே உட்கார வச்சு ஷவர் மாதிரி வச்சு கொடுப்பாரு. உடனே குழந்தைகள்லாம் அப்பப்ப ஆத்துல சமயத்துல ஆத்துக்கு போயிடும் குழந்தைகள்லாம். அவன் அம்மா போய் குளிச்சுட்டு வாடா, ஒரே அழுக்கா இருக்கதா, பையன் எங்கேயோ போயிருக்கானே அப்படின்னு பார்த்தா குழந்தைய காணவே எல்லாம் பின்னாடி ஓவரா பின்னாடி கொள்ளையில உட்காந்து மாட்டு மூத்திரத்துல குளிச்சிருங்க. அம்மா கிருஷ்ணன் சொல்லி கொடுத்தாமா, இன்னைக்கு நன்னா இருக்கும், நீ வந்து குளி, அம்மா தவிர எடுத்துக்கிறா, என்னடா இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, மாட்டு மூத்திரத்துல குளிச்சு உள்ள வரான், என்னடா ஒரு மாதிரி நார்வதே அதுக்குள்ள அப்படின்னா, மாட்டு மூத்திரத்துல குளிச்சேன் உடம்பு தக தக தகன் மின்றது இல்லையா அப்படின்னுமா. ஒவ்வொன்னா சொல்லுமா, எல்லாரும் கிருஷ்ணன் சொன்னா கிருஷ்ணன் சொன்னா கிருஷ்ணன் சொன்னா கிருஷ்ணன் சொன்னா சொல்லுமா. உடனே யசோதைக்கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண வருவாங்க. யசோதே உன் பிள்ளை பாரு, எங்க பசங்களை எல்லாம் மாட்டு மூத்திரத்தை குடிக்க சொல்லிருக்காங்க, வம்சத்துல யாருமே குளிச்சதில்லை அப்படி சொல்லுவாங்க, வம்சத்துல யாருமே குளிச்சதில்லை, மாட்டு மூத்திரத்துல குளிக்க வச்சுட்டாங்க. என்னடா கிருஷ்ணா அப்படியாடா, அம்மா அந்த பசங்களுக்கு தான் புத்தி இல்லை, இவாளுக்கும் புத்தி இல்லை, நீ ஏமா அப்படி கேட்கிறாய், யாராவது மாட்டு மூத்திரத்தை குடிக்க சொல்லுவாளா, தண்ணி வேணும்னா அவ மூத்திரம் போச்சு அதை பாடுறா, தண்ணி வருது நான் சொன்னேன், உடனே அது போய் குடிச்சது, நான் என்ன பண்ண முடியும், அப்படியே மாத்தி போட்டுக்குவான். திரும்ப திரும்ப கிருஷ்ணனுடைய பிருந்தாவன லீலாக்கு தான் விஷயம் போயிட்டு இருக்காது, மீண்டும் வெளில வர முடியல. குருவாயூர் ஏகாதசி சத்தியம். இங்கேருந்து நான் கிளம்பி வெளில வந்தால் இழுத்துண்டு போகிறது பிருந்தாவன். ராதே ராதே. இந்த லீலைகள்லாம் நிறைய கேட்டிருக்கான் மாலாக்காரன் சுத்தாமா. கேட்டு 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 கிருஷ்ண தரிசனம் பண்ணணும்னு ஒரு ஏக்கம். சின்ன வயசுல இருந்தே வந்து கொடுத்தனா பாக்கியமா நம்பலாம், அதுதான் வேணும். ஆனா மற்ற ஏக்கம் எல்லாம் தானா லோகத்துல பழகிறதுனால வந்துடும். ஒவ்வொரு வயசுக்கு ஒவ்வொரு ஏக்கம் தானா வந்துடும், அந்த ஒரு விஷயம் இல்லை. வயசான காலம்னா ஒரு பேரன் பேத்தி ஏக்கம் தானா வந்துடும். எவ்வளவு வயசுன்னா ஒரு மனைவியோ கணவனிடத்துல ஒரு ஏக்கம் வந்துடும், யதார்த்தமா வந்துடும். ஆனா பகவான் அப்படின்ற ஒரு ஏக்கம் வரணும் அப்படின்னா நிறைய சத் விஷயம் கேட்டாதானே வரும்.
மாலாக்காரன் இத்தனையும் கேட்டிருக்கான். அதனால கிருஷ்ண தரிசனத்துக்காக ஏங்கி அழைச்சு காத்துண்டதில்லை. என்றாவது ஒரு நாள் வருவான். இல்லைன்னா நம்ம போய் பிருந்தாவனத்திலே இந்த பெயரை பார்க்கணும், கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ஜபிச்சுட்டு இருந்தான். சத்ருச்சேதைக மந்திரம், சகலம் உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம், சம்சாரோத்தார மந்திரம், சமுபசித தமசங்க நிர்யாண மந்திரம், சர்வ ஐஸ்வர்யைக மந்திரம், வியசன புஜக சந்தஷ்ட சந்திராண மந்திரம், ஸ்ரீகிருஷ்ண மந்திரம், ஜப ஜப சததம் ஜன்ம சாபல்ய மந்திரம். தலைச்சா உங்க வீட்டுல எப்பயும் ஐஸ்வர்யம் இருக்கணுமா கிருஷ்ணா ஜபி. சர்வ ஐஸ்வர்யைக்க, சர்வ ஐஸ்வர்யத்துக்கு ஏக மந்திரம். சர்வ ஐஸ்வர்யைக்க மந்திரம்னா சர்வ ஐஸ்வர்யத்துக்கு ஏக மந்திரம். ஐஸ்வர்யம் நிறைய உண்டு, குறையில்லாம இருக்கிறது ஐஸ்வர்யம் நிறைய உண்டு. ஐஸ்வர்யம்ன்ற வார்த்தை அர்த்தம் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வீட்டில் நிறைஞ்சு கிடக்கணும்னா ஏக மந்திரம் கிருஷ்ண மந்திரம். சர்வ ஐஸ்வர்யைக்க மந்திரம், வியசன புஜக சந்தஷ்ட சந்திராண மந்திரம். பாம்பு மாதிரி கடிக்கிறதே கஷ்டங்கள் எல்லாம், அதுல இருந்து மீள்றதுக்கு ஔஷதம் மாதிரி ஒரு மந்திரம் கிருஷ்ண மந்திரம். சத்ருக்கள் எல்லாம் ஜெயிக்க வைக்கக்கூடிய மந்திரம். சத்ருக்கள் நம்மள ஜெயிக்க வச்சிருக்கோம். சத்ருச்சேதைக மந்திரம், சகலம் உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம். மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு. பகவன் நாமத்தை சொல்றதுதான் வேதத்தின் சாரம். வேற ஒன்னும் சாரமே கிடையாது, வேதத்துக்கு தான் சாரம் அப்படின்னு சொல்றான். அழகா இவன் ஜபிச்சுன்னு இருக்கான். பகவான் மதுராபுரி வந்துட்டான். வண்ணான் தலையை கிள்ளி போட்டாச்சு. அவன்கிட்ட இருந்து வஸ்திரத்தெல்லாம் எடுத்துண்டாச்சு, உடுத்திண்டாச்சு. அழகா தையல்காரங்கிட்ட போய் ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிண்டாச்சு. ஆச்சரியமா சந்திரம் எல்லாம் பூசிண்டாச்சு. நேர மாலாக்காரர் வீட்டுக்கு பிரபு போறான். ஆச்சரியம். அவன் அட்ரஸ் யார் கொடுத்தா? பிரபுவுக்கு. அந்த ஊரு தெருல மாலாக்காரன் இருக்கான்னு தெரியும், எல்லாம் சொல்லுவாங்க. தெருல மாலா இருக்கு, மாலை இருக்கு, மாலை இருக்கு, மாலை இருக்கு அப்படின்னு. ஆனா அவனுடைய பக்தி பிரபுவை இழுக்கிறது எப்படி? பாண்டுரங்கனை சௌதாமால் இழுக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி இழுக்கிறான் இந்த மாலாக்காரன். அழகா அவன் பாட்டுக்கு கிரகத்துல உட்கார்ந்துட்டு பூவெல்லாம் இந்த பூ கட்டுறா வீட்டை பார்க்கணும். எப்பொழுதுமே பூ நிறைஞ்சு கிடக்கும். அது அவளுடைய பாக்கியம். நம்மெல்லாம் ஒரு முழம் 2 முழம் அவ்வளவு வாங்கி அதை வச்சு நல்ல வாசனை இல்லையா, வீடே நடக்கிறது. அவ கூட கூடையா பூவை கொட்டி வச்சு தொடுத்துட்டே இருப்பா. அவ வீட்டுல துர்கந்தம்ன்றது விஷயமே கிடையாது. அவ கையை தொட்டோம்னா கூட எப்பொழுதுமே ஆச்சரியமா அந்த புஷ்ப சுகந்தம் வீசிண்டே இருக்கும். அவ எல்லா வாசனையும் கலந்து வேற இருக்கும். சம்பங்கி, மல்லிகை, எல்லா புஷ்பத்துடைய மனமும் ஒன்னா கலந்து ஜம்முன்னு இருக்கும். அதுல அவ பாக்கியம். அந்த கை கடற்தான் சுத்தம். நம்ம ஆச்சரியமா நான் பார்த்திருக்கேன். அவ பூ தொடுக்கிறது பார்க்கறதே ஒரு அழகு. நிஜமாவே இவ்வளவு பெரிய மாலையெல்லாம் தொடுப்பா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல பார்க்கலாம். இங்கே கூட இங்கே ஒரு பூக்காரன் உண்டு. எங்கேயாவது மாலைகள் யாராவது பூக்காரனை பார்த்தோன்னா எனக்கு உடனே மாலாக்காரன் இன்னி வரைக்கும் ஞாபகம் இருக்கும். எத்தனையோ தடவை பூக்காரனை பார்த்திருப்பேன். ஆனா எத்தனை தடவை சுதாமாவை ஸ்மரிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியல. இன்னில இருந்தாலும் விடாம இந்த மாலாக்காரனை ஸ்மரணம் பண்ணணும். எங்கேயாவது ஒரு பூக்காரனை பார்த்தாச்சுன்னா மாலாக்காரன், பூக்காரிய பார்த்தாச்சுன்னா அப்படி ஒரு கேள்வி வருது. ஒருவேளை ஒரு பூக்காரிய பார்த்துட்டோம் அப்படின்னா, பூக்காரினாலே பூரி ஜெகநாதனுடைய பக்தை ஒருத்தி இருந்தா. அஷ்டபதி பாடி பாடி பூ பிரிச்சு வச்சிருந்தார். அவளுடைய பக்திக்கு வசப்பட்டு ஜெகநாதன் தன் மோதிரத்தை கூட கழட்டி அவளுடைய பூக்கூடையில போட்டான்னு ஒரு திவ்யமான சரித்திரம் காண கிடைக்க. பத்மாவதியுடைய தோழி அவள் அந்த பூக்காரி. அதனால பூக்காரியை பார்த்தாச்சுன்னா ஜெகநாதனை ஸ்மரணம் பண்ணுங்க. பூக்காரனை பார்த்தாச்சுன்னா நிறைய பேர் ஸ்மரிக்கலாம். பெரியாழ்வா, தொண்டடி புரியாழ்வா, பெரிய கூட்டமே இருக்கு. அத்தனை பேருக்கும் ஆதாரம் அஸ்திவாரம் யாருன்னா இந்த மாலாக்காரன் சுதாமா. அழகா பிரபு அவன் வீட்டுக்கு விஷ்ணு புராணத்திலையும் ரொம்ப அழகா இருக்கு, பாகவதத்திலையும் ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாலாக்காரன் விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அழகா பகவானும் பலராமனும் அவன் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாள். அப்படி தூக்கி வாரி போடுறதாம் மாலாக்காரனுக்கு. பத்மநாபர் சீவேலி எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கார். வேட்டை ஆராட்டுக்கு எல்லாம் போறார். அப்படி திடீர்னு நம்மாத்து வாசல்ல வந்து வேட்டைக்கு போற பத்மா அப்படின்னா எப்படி இருக்கும்? தூக்கி வாரி போகும். அம்மாத்துக்கா ஏன் வந்தாமதான் மறுக்கும். ஆஹா வந்துட்டா ஏன் வந்தா அப்படின்னா தூக்கி வாரி போகும். அப்படி அந்த பக்கம் திடீர்னு நம்மாத்து நினைச்சு பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்கும்.
வாசல்ல வேட்டைக்கு வந்தா வந்திருக்கேன் அப்படின்னா தூக்கி வாரி போடுவேன். கையும் ஓடாது காலும் ஓடாது, திரு திருன்னு முடிச்சுட்டு இருப்போம். ஏன் வந்தா இப்படி, ஏன் வந்தா இப்படி வரக்கூடாது, இந்த வழி கிடையாது, வாசல் வந்துட்டாரு ஓடி போய் ஒரு ஆரத்தி எடுக்கான்னு போனார். ஏன் வந்தார், எப்படி வந்தார், இந்த பக்கம் வரக்கூடாது, என்ன ஆச்சு, எல்லா வேலையும் கேட்பா. நம்ம வாசல பிரபு வந்துட்டானே ஓடி போய் ஒரு மாலையை சாத்துவும் ஒரு ஆரத்தி காட்டுவும் போனார். தோணவே தோணாது. மனுஷாளுடைய புத்தி அவ்வளவுதான், வைத்தியகார புத்தி. ஆனா சொல்லுவான் நான் பத்மநாபத்தை பக்தி பண்றேன் அப்படிங்களா. மாலாக்காரன் பார்க்கலாம், தூக்கி வாரி போடுறது ஆச்சரியமா இருக்கு, அதிசயமா இருக்கு. அவனுக்கு நம்ப முடியல, அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனந்த தளர்ச்சி போறான், உடனே சுவாகத்தம் சுஸ்வாகத்தம்னு கூப்பிடுறான், உடனே ஜலம் எடுத்துன்னு ஓடுறான். உடனே ஒரு மனுஷன் பாபா பாபா அப்படின்றான். அவ ஓடி வரா. ரெண்டு பேருமே பகவானுடைய திருவடி அலம்பி அந்த ஜலத்தோட புரோஷனம் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு போயிடுதான். பார்த்தோன்னே இது கண்ணன்னு தெரிஞ்சு போயிடுதான். கோபி அவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்கா கண்ணன்னு. அவனுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடுத்து இவ பரமபுருஷர்கள். ஒரே தெய்வம் ரெண்டு வேஷம் போட்டு வந்திருக்கு. ஒன்னு பலராம வேஷம், இன்னொன்னு கிருஷ்ண வேஷம் போட்டு வந்திருக்கு. நிச்சயமான பரபிரம்மம் ஒன்னு கருப்பா வந்திருக்கு, ஒன்னு வெளுப்பா வந்திருக்கு. ஒரே பரபிரம்மம் ரெண்டு வேஷம் போட்டு வந்திருக்கு. டீ பாக்குறான். ட்வின்ஸ் மாதிரியே வேற இருக்கா. ட்வின்ஸ் கிடையாது, ட்வின்ஸ் மாதிரியே இருக்கலாம் கிருஷ்ண பலராமர்கள். அழகா பாதந்திருக்கா, கண்கள்ல கண்ணீர் வழியது. பிரபுடைய திருவடி அலம்பி ஜலத்து தலையில புரோஷம் உண்டு. வாங்கோ வாங்கோ, சுவாகத்தம் சுஸ்வாகத்தம், நீங்க ரெண்டு பேரும் பரமபுருஷர்கள் அப்படின்னு பலராம கிருஷ்ணன் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறா. கண்டுபிடிச்சிட்டானே பையன். அக்ரூர் கூட குழம்பு, இந்த பசங்க எங்கடா சண்டை போட போறது, இது என்னதான் பண்ண போறதோன்னு அழைத்து வருகிறேன்னு சொன்ன அக்ரூரரே குழம்பிட்டார். யமுனா நதிக்குள்ள ஆதிசேஷன் மேல அனந்தசேனா அவனை பார்த்த பிறகு அப்புறமா தான் சரி நீ பரபிரம்மம்னு ஒத்துண்டார். பெரிய பெரியவாழ்லாமே தோத்து போற ஒரு விஷயம் பகவானுடைய சக்தியில. அதனால இது நடக்குமா அப்படின்னு தோத்து போயிடும், அல்பமா தோத்து போயிடும். ஆனா மாலாக்காரன் தோத்து போகல, இந்திரனே தோத்து போயிட்டான் இல்லையா. அல்ப பய, ஒரு முட்டா பய அப்படிதான் நினைப்ப. அவனுக்கு ஒரு மாட்டுக்காரரை சொன்னா என் பூஜை கொற்ற மழைய அப்படின்னு. அவன் தோத்தாலும் பரவாயில்ல. தாரப்பு மேல உட்காந்து ஜெகத்ரிஷி பண்ற பிரம்மாவே குழம்பு போயிட்டார். யார்கிட்ட சதுஸ்லோகி பாகவதம் கேட்டாரோ அந்த பாகவத வஸ்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. குழந்தைய ஒழிச்சு வச்சா என்ன பண்றது பாக்கலாம் அப்படின்னு பாத்துட்டாங்க. தேவையா அது நல்லா யோசிச்சுக்கோங்க. கிருஷ்ணன் சர்வவியாபின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. குழந்தைய ஒழிச்சு வச்சா என்ன பண்றான் பாக்கலாம், எப்படி நம்ம லோகத்துக்கு வரானா பாக்கலாம். அது இது எங்க வந்தது, இங்கே இருக்கு. நீ நான் இதுக்கு உன் லோகத்துக்கு வரணும், என்ன கோபியா இல்லாட்டி கோபனா இல்லாட்டி ஒரு கண்ணுக்குட்டியா ஒரு மாடா ஒழிச்சு வைக்க போ அப்படின்னு இவனே எல்லாம் மாறினான். பிரம்மதேவரும் குழம்பினான், இந்திரனும் குழம்பினான்னா இந்த மாலாக்கன் குழம்ப வேண்டாம்னு தெளிவா இருக்கான். இது பூரணமான பரபிரம்மன்றதுல அவனுக்கு துளி கூட சம்சயமே வரலையா. பார்த்த உடனே அந்த ரூப லாவண்யம் அவன் மனசு இது பரபிரம்மம் நன்னா உட்கார்ந்துருச்சு. அது சந்தேகமே கிடையாது. பிரகலாதன் நரசிம்மனை பார்த்த உடனே இது பரபிரம்மம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டானே. பக்கத்துக்கு யாரை பார்த்து அங்கே தெரியறது இது என்னன்னு சொல்லுங்க. இல்லாட்டி நாரதரையோ மற்ற ரிஷிகளையோ கூப்பிட்டு இது நாராயணன் தானே, எங்க அப்பா கிட்ட சொல்லலாம் இல்லையா, இது நம்ம நாராயணன் தான் சிங்க வேஷம் போனதுக்கான சொல்லலாம் இல்லையான்னு கன்ஃபார்ம் இல்ல. சம்பேக திருஷ்யத்தை கோ 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 அப்படின்னுட்டான். இவனாவது உடஞ்சு வெளில வரும்பொழுதுதான் இரண்யகசிபு பார்த்தான். சம்பத்துக்குள்ள ஒழிஞ்சுட்டு இருக்கும்போதே நாராயணனை பார்த்துட்டான். அதுதான் விசேஷம். ஒழிஞ்சின்னு இருக்கா பிரபு. கண்ணுக்கு எதிர்க்க பத்மநாபர் எடுத்தாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. எங்க மூக்கு, எங்க கண்ணு, எங்க காது, எங்க தலைமுடின்னு கேட்டு இருக்கும். அது கண்ணு வெறுமத்தூன் அப்படி நல்லா வட்டமா இருக்கு. அதுக்குள்ள அப்படி முழிச்சு நிக்கிறது ஒண்ணு. நன்னா திரு முழிச்சுட்டு முழிய நன்னா முழிச்சுட்டு கண்ணு பத்திக்கு வெளில வரா மாதிரி ஒரு முழி முழிச்சு நிக்கிறது. ஐ அவர் தோணிக்கிறார். சம்பேன திருஷ்யதே, சிங்க முகம், மனுஷ உடம்பு, அது என்ன வஸ்துன்னு தெரியல. இது இரண்யகசிபோட செக்யூரிட்டியான்னு கூட நினைக்கலையா. அப்படி கூட குழம்பலாம். இரண்யகசிபு ரகசியமா தூண்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கான் போல இருக்கு அப்படின்னு. ஆனா இது எல்லா தூண்லும் இதுவே வேற தெரிகிறது. எத்தனை தூண்லையும் தெரிகிறது. நரசிம்ம திருப்பதி பக்கம் எல்லாம் அங்கங்க எல்லாரும் நிறைஞ்சு கிடக்கிறதா. எங்க அங்க காணினும் சக்தியடான்ற மாதிரி எங்கும் நீக்கமர் நிறைஞ்ச பரபிரம்மத்தை பார்த்துட்டான். கன்ஃபார்மா சொல்லிட்டான். அதோ ஸ்தம்பேன திருஷ்யத்தே. அந்த மாதிரி இந்த மாலாக்காரன் நீர் பரபிரம்மம். இந்த ஏழை வீட்டுக்கு வந்திருக்கேள, இந்த ஏழை வீட்டுக்கு வந்திருக்கேள, நான் என்ன பாக்கியம் இருக்கேன், என் ஜன்மா சாபல்யம் ஆயிடுச்சு. என்ன தேடி வந்திருக்கேள, என்ன தேடி வந்திருக்கேள அப்படின்னு சந்தோஷமா பார்த்தான். பகவான் சிரிச்சான்.
ஆசனம் எல்லாம் போட்டு உட்கார வச்சுட்டான். கிருஷ்ணா உட்காரு, கிருஷ்ணா சலாம உட்காருங்க. அப்படியே பார்த்தா நல்லா ஜோர அப்படி மாலையை தொடுத்து 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 வச்சிருக்காங்க. அப்படி ஓரத்து அப்படி பகவான் அப்படியே பார்த்தான். ஆனா அந்த மாலை பாருங்கோ, பகவான் அந்த மாலை பாடுறா. உடனே மாலாக்கா அந்த வித்து தான் பொழப்பு நடந்துட்டு இருக்க அவனுக்கு. உடனே 2 பேரும் பேசுறத பார்க்கணும், 2 பேரும் மாலை எப்படி காட்டுறத பார்த்தானா ஒவ்வொரு மாலையை எடுத்து கைட்டு 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 போட்டு இருக்காங்க. கிருஷ்ணன் காட்டின மாலையெல்லாம் பலராமனுக்கு போறது, பலராமன் காட்டின மாலையெல்லாம் கிருஷ்ணனுக்கு போகிறது. ஏன்னா 2 பேரும் அவாவாளுக்கு பிடிச்ச மாலையை பார்க்கலையா. பலராமனுக்கு எந்த மாலை பிடிக்குமோ அந்த மாலையை கிருஷ்ணன் காட்டுறாரா, கிருஷ்ணனுக்கு எந்த மாலை சுகமோ அந்த மாலையை பலராமன் காட்டுறாரா. உடனே அவாவா காட்டின மாலையே இன்னொருத்தருக்கு போடுறாங்க. பலராமன் காட்டின மாலை கிருஷ்ணனுக்கும், கிருஷ்ணன் காட்டின மாலை பலராமனுக்கும். பக்தா கொடுக்கிற மாலை தானே பத்மநாபர் சாத்திக்கிறேன். பத்மநாபன் எனக்கு இந்த மாலை பிடிக்கும்னு ஒண்ணும் கேட்கறது கிடையாது. பத்மநாபன் என்ன சாத்தின்னு இருக்காரோ அதுதானே பக்தர்கள் கேட்கணும். நம்மளா ஒரு மாலை வாங்கி கழுத்துல போட்டு ஆஹா அப்படின்றது இல்லையே. பத்மநாபன் சாத்தி கலஞ்ச மாலை அப்படின்னா நமக்கு ஒரு சுகம். பக்தா கொடுக்கிற மாலைன்னா பத்மநாபனுக்கு சுகம். அதனால 2 பேரும் காட்டுற மாலைகளை கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் மாத்தி 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 போடுறான். அழகா நிறைய பூவெல்லாம் இருக்கு. பகவானுடைய கொண்டைகள் எல்லாம் சுத்தி விடுறான். கையில எல்லாம் அப்படி நல்லா இந்த மைனர் எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி கையில எல்லாம் மாலையை சுத்தி விடுறான். கால எல்லாம் மாலையை சலங்கையா கட்டான். மாத்திர ஒரு மாலை ஒரு புஷ்பம் பாக்கி இல்லை, எல்லாத்தையும் எடுத்து கட்டியாச்சு. தக தக தகான்னு அந்த பூவாலேயே அலங்காரம் பண்ணுவான். பூவாலேயே வஸ்திரம் எல்லாம் போடுறது உண்டு, ரொம்ப அழகா இருக்கும். துளசியாலேயே வஸ்திரம் பண்ணி போடுவா, நிறைய உண்டு. ஆச்சரியமா பல ஊர்கள்ல பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். புஷ்ப அலங்கார சேவை திருப்பதியில நிறைய உண்டு. கூட கூடையா கூட கூடையா பூ, கிரீடம் முதற்கொண்டு எல்லாமே புஷ்பத்துல பண்ணி வைப்பா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி பச்சை சாத்துறதுன்னு ஒண்ணு உண்டு. பெருமாளுக்கு அப்படியே பச்சையா சாத்தின்னு இருப்பா. நிறைய நிறைய உண்டு. அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி மறிக்கொழுந்து இருக்கும், அதை கொண்டு அலங்காரம் பண்ணுவோம். மேல முதற்கொண்டு அப்படியே இந்த மணக்கும் இந்த கர்ப்ப கிரகம் முழுக்க அப்படியே மறிக்கொழுந்தை கொண்டு அப்படி மேல மாலை மாலையா போட்டு பெருமாள் மனைவி சாத்தி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதெல்லாம் பார்க்க நிஜமாவே காண கண்கோடி வரும். அந்த மாதிரி பிரபுவை நன்னா அலங்காரம் பண்ணி நன்னா உதிரி புஷ்பங்கள் எடுத்து ஜோர அர்ச்சனை வேலை பண்றான். பத்மநாபருக்கு நம்ம கொடுத்தா அவ பண்ணுவா, நம்மளா போய் பண்ண முடியுமா? இங்க பிரபு உட்கார்ந்து இருக்கா. எவன் நின்றவனோ, எவன் உட்கார்ந்து இருக்கிறவனோ, எவன் படுக்கிறானோ அவன் இருக்கா. நின்ற இருந்த கிடந்த நம்பி நிஜமாவே சுந்தர பரிபூர்ண நம்பி. அத்தனையும் சாத்திண்டு ஜோர சக்கச்சவேல் புஷ்பங்கள் எல்லாம் மாலையா போட்டு சாத்திருக்கான். இருந்தாலும் செங்கனிவாய் ஒன்றினோடு செல்கின்றது என் நெஞ்சமே எங்கனையோ அன்னை நீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின். நான் குருவாயூரப்பனை பத்தி சொல்லிட்டேன்னா நம்பி பார்த்தார். பகல நம்ம ஊர் பக்கத்துல இருந்துட்டு நம்ம ஏரியால இருந்துட்டு கைசிகை ஏகாசி என்ன விட்டியோ அப்படின்னு வந்துட்டார். கரெக்டா இடம் பார்த்துட்டே இருந்தார். ஆச்சரியமா நடந்துச்சு. அதுதான் இதெல்லாம் சத்தியம்ன்றதுக்கு. இல்லாட்டி எனக்கு திருக்குறங்குடி பத்தி யோசனையே இல்லை. நீ கைசிகை ஏகாசி குருவாயூருக்கு தெரியும், அவ்வளவுதான். ஆனா அங்கேந்து புஷ்பலங்காரம் நிஜமாவே அலங்காரம் நம்பியோட நம்பி ராயனாச சுந்தர பரிபூரண நம்பி ராயன். அதுவும் அங்க ஒரு திருமலை உண்டு. அது திருமலைன்னு தான் சொல்லுவாங்க. அங்க ஒரு மலை உண்டு, அது மேல மலை மேல் நம்பின்னு ஒருத்தர் உண்டு. அங்க யானைகள்லாம் வந்து பெருமாளுக்கு பூஜை பண்ணுவோம். இன்னைக்கும் சித்தர்கள்லாம் பூஜை பண்ணுவோம். ராத்திரி பார்த்தோம்னா நிறைய புஷ்பங்கள் எல்லாம் இறஞ்சு கிடக்கும். காத்தால பார்த்தோம்னா வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நிறைய சித்த புருஷர்கள் பூஜை பண்ணும்படியான ஒரு ஸ்தலம் அந்த திருமலை நம்பி. ஆச்சரியம். அங்க பார்க்க ஒரு தடவை நாங்க போயிருந்த சமயத்துல ரொம்ப அழகா முழுக்கவே அவருக்கு மாலையால் அலங்காரம். முகம் மட்டும்தான் அது தெரியுது. அதெல்லாம் வெறும் மாலை 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 மாலைக்கு கூட பெருமாள் மாட்டின்னு இருந்தார். மாலையில போட்டு பேக் பண்ணி திருப்பி முடிச்சுட்டு இருக்கு. ஆச்சரியம். நிஜமாவே எங்கனையோ அன்னை நீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின் சங்கினோடும் நேனியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. ஐயோ போகிறதே இல்லை. அப்படி ஆதங்கம். இந்த குழந்தைலாம் ஐஸ் கேட்கும். அம்மா இருடா, அம்மா ஐஸ், அம்மா போறாமா, அம்மா போறாமா, அம்மா போறாமா, அம்மா போறாமா. நம்ம ஒவ்வொரு அடியா எடுத்து எடுத்து வைக்க குழந்தைகள் பக்கு 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 பக்கு.
போக போக அம்மாக்கு என்ன கபாலா போறான் 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 போறாங்க. குழந்தைக்கு அப்படியே பஸ் பக்கமா அங்க வாசலுக்கு உள்ளுக்கு ஓடி அம்மா சீக்கிரம் ஆமா போறாமா 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 ஐஸ் அப்படின்னு அவன் நிற்பான். அம்மா நிக்கிறான் ஆமா அதுக்கு குடுக்கிட்டு ஒவ்வொரு அம்மாவும் கூட்டு ஓடினோம் எங்க போயிடுவானு பயம். அந்த மாதிரி செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என்ன போயிட்டு இல்ல போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? என் இங்கனையோ அன்னை நீர்கள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத்திரு குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின் ஆச்சரியமான ஒரு திருக்குறுங்குடி சுந்தர பரிபூரண நம்பி. முதல்ல பிறக்கிற எல்லாத்துக்கும் சுந்தர பரிபூர்ண நம்பின்னு பேர் இருக்கு. கோவில் அர்ச்சனைக்கு அந்த ஊருக்காரன் வந்தா நான் நான் சுந்தர பரிபூர்ண நம்பி சுந்தர பரிபூர்ண நம்பின்னு அர்ச்சனை ஒரே 27 நட்சத்திரம் ஒரு லைனா அர்ச்சனை தான். சுந்தர பரிபூர்ண நம்பி திருமலை நம்பி. நம்பின்ற வார்த்தை அர்த்தத்தோட ஊர்ன விஷயம். நம்பி 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 நம்பின்னு அங்க போயாச்சுன்னா நின்ற நம்பி இருந்த நம்பி கிடந்த நம்பி திருப்பார்கடல் நம்பி மலைமேல் நம்பி 5 நம்பியை செய்யலாம். அங்க 5 கருட சேவை விசேஷம். 5 பெருமாள் அப்படி கருட சேவை மலை மேலே இறங்குவார் பெருமாள். 5 கருட சேவைக்காக மலைமேல் நம்பி கீழே இறங்குவார். ஆச்சரியம். நம்பி 6 அந்த ஜலம் பார்க்கணும் ஸ்பட்டிகம் போல இருக்கு. குடிச்சுட்டே இருக்கலாம் குடிச்சுட்டே இருக்கலாம். மலையில அவ்வளவு குரங்குகள் கூட்டம் கூட்டமா விளையாடுங்க. கோவில்களெல்லாம் தூக்கிட்டு போயிடு பாத்திரத்தெல்லாம் பிரசாதெல்லாம் தூக்கிட்டு போயிடு. ஆச்சரியமா இருக்கு மலை மேல் நம்பி. இன்னைக்கு அங்க ரொம்ப விசேஷம். கைசிகை ஏகாதசி. இன்னைக்கு விடிய 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 ஜனங்கள் கூட்டம் அலமோது. இன்னைக்கெல்லாம் திருக்குறுங்குடி பக்கம் போயிட முடியாது. கூட்டம் அலமோதும். வைஷ்ணவாளுக்கெல்லாம் பிராதான்யமான ஒரு ஸ்தலம் ஓடிடுவாங்க. சில பேர் ஃபாரின்லாம் வருவா கைசிகை ஏகாதசிக்கு. திருக்குறுங்குடி நம்பி இன்னைக்கு பாக்குறதுக்கு அத்தனை போட்டி போட்டுட்டு வருவா. நம்பிராயர் நம்பிராயர் நம்பிராயர். ஊரே அமிழ்து மொழிபடும். ஊரே திணறும். என்ன பண்றதுன்னு தெரியாம. டிவிஎஸ் காரதான் டிவிஎஸ்க்கு திருக்குறுங்குடி தான் சொந்த ஊரே திருக்குறுங்குடி. நல்லா டிவிஎஸ் திருக்குறுங்குடி. அதுக்கப்புறம் அவ பேர் தான் வி சுந்தரம் அப்படின்னு. அதனால இன்னைக்கும் டிவிஎஸ் காரோட ஏதாவது வண்டி புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க முதல்ல நம்பிராருக்கு முதல்ல கொடுத்துட்டு தான் முதல்ல அவர் தான் ஓட்டுவார் வண்டியை. முதல்ல நம்பிராருக்கு முன்னாடி வச்சு அதுக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டுக்கே வரும் திருக்குறுங்குடி. அவ்வளவு அழகா இருக்கும். அது திருக்குறுங்குடி மலையில எப்பவும் மேகங்கள் வந்து மோதின்னு இருக்கும். எப்ப மழை பெய்யும்னே தெரியாது. ஆச்சரியமா இருக்கும். நம்பாடுவான் இந்த கைசிகை ஏகாதசி அன்னைக்குதான் ஒரு பிரம்மராட்சத்துக்கு சத்கதி கொடுத்தார். இந்த ஏகாதசிக்கு தான் நம்பாடுவானுக்கு திருக்குறுங்குடி நம்பிராயர் காட்சி கொடுத்தார். கைசிகை ஏகாதசி. கைசிகன்ற ஒரு பண்ண பாடி பெருமாள் அவன் பார்த்த நாள் இந்த நாள். நம்மளும் பார்க்க முடியும். நம்பாடுவான் போல பக்தியோட இருந்தேன்னா பார்க்கலாம். குருவாயூரப்பனையும் பார்ப்போம், திருக்குறுங்குடி நம்பியும் பார்ப்போம், பத்மநாபம் மறந்துராஜி அதெல்லாம் முக்கியமாக சொல்லியிருக்கு. ஆச்சரியம். அந்த பிரபு அனுபவிக்கிறது பரமசுக்கம். அவனுக்கு அலங்காரம் பண்றது அதி விசேஷம். திருக்குறுங்குடி கோவில பார்க்கணும். நடக்க 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 போயிட்டே இருக்கும். கோவில் வந்து அதோ இதுதான் இது சுவாமியே வரலையே உள்ள போயிட்டே இருப்பார். எங்கேயோ போனப்பா அவ்வளோ பெரிய கோவில் அப்படி களைச்சு போய் நின்னா அந்த இருட்டுல சக்கச்சவேன்னு என்ன சிகப்பா தெரியுது பார்த்தா செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. அங்க ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாள் நின்றுப்பார். இந்த ஸ்ரீதேவி நல்லா ரோஸ் கலர்ல ஜம்முன்னு இருப்பார். பூதேவி பச்சை கலர்ல இருப்பார். பெருமாளை கலர்ஃபுல்லான ஒரு பெருமாள்னா திருக்குறுங்குடி சுந்தர பரிபூரண நம்பிராயர். செந்தாமரை கண்கள் செங்கனிவாய் அந்த சிரிப்பு அந்த நெஞ்சில அந்த வக்ஷஸ்தலத்தை ஸ்ரீவத்சம் மறு தெரியும். மகரிஷி வதச்ச உதையுடைய அடையாளம் இன்னைக்கும் தெரியும். தக்க தக்க தக்கதான் அந்த பச்சை பண்ண பெருமாள் அந்த கையை பார்க்கணும். ஓடிக்கு ஒரு கடி கடிக்க ரோஜாப்பு இதழ் மாதிரி ஒரு சிறப்பு, தாமரை இதழ் மாதிரி ஒரு சிறப்பு. அந்த கையை அப்படி வச்சு அவர் நிற்கிறது அந்த வரலாம் கொழுக்கு முழுக்கு இருக்கும். ஆச்சரியமான அழகன் சுந்தர பரிபூரண நம்பிராயர். அழகன். அவ்வளவுதான். சத்சங்கம் முடிஞ்சு எனக்கு மொபைல்ல போட்டோ இருக்கு காட்டுறேன். நீங்க இங்கேயே தரிசனம் பண்ணிட்டு மூலவர் போட்டோ அது இப்படியோ கிடைச்சது பகவான் எனக்கு கொடுத்துட்டான். சுந்தர பரிபூரண நம்பிராயர். அந்த கண்ணு தாயார் கண்கள் அந்த காருண்யம் கொற்றதை பார்க்கணும். வெள்ள வர தோணாது. ராயரை விட்டு நம்பிராயர் ராயரை விட்டுட்டு வெள்ள வரவே தோணாது. ஸ்ரீ வைஷ்ணவ நம்பின்னு வேற பேரு. நம்ம பத்மநாபருக்கு அவருக்கு ஒரு நெருங்கிய தொடர்பெல்லாம் உண்டு. பத்மநாபர் நாட முடியாது, நெருங்கின தொடர்பு உண்டு. பத்மநாபர் இங்கேருந்து ராமானுஜர் கொண்டு போட்ட இடம் திருக்குறுங்குடி.
ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி ராமானுஜரிடத்துல ஆச்சரியமா கைகட்டி வாய் பொத்தி உபதேசம் வாங்கின்ற ஒரு பெருமாள் இவர்தான். திருமங்கையாழ்வார்க்கு மோட்சம் கொடுத்த பெருமாள் திருக்குறுங்குடி நம்பி. நிறைய மகாத்மியம் உண்டு. திருக்குறுங்குடி பக்கத்துலதான் மகேந்திரகிரி பர்வதம் இருக்கு. அந்த மகேந்திரகிரியில இருந்துதான் ஆஞ்சநேயர் லங்கைக்கு தாவினார். இன்னைக்கு அந்த மலை அங்கதான் இருக்கு, மகேந்திரகிரி பர்வதம். அத்தனை விசேஷம் திருக்குறுங்குடி. இந்த மாதிரி இந்த மாலாக்காரன் ஜோரா பகவானுக்கு மாலைகள்னாலே ஒரு அலங்காரம், அமக்களமா ஒரு அலங்காரம், அசந்து போகும்படியான ஒரு அலங்காரம். கிருஷ்ணனும் பலராமனும் ஒருத்தர் அப்படி பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிறார். பகவான் அப்படி ரொம்ப உகப்பாயிட்டாங்க. பகவான ஈஸியா மயக்கிடலாம் பூ கட்டி போட்டு. ரொம்ப சுலபம். கிருஷ்ணனை ஏமாத்துறதுக்கு வேற வழியே வேண்டாம். பூவை கட்டி மாலை மாலையா சொல்றான். நல்லா இருக்கே, என்ன வேணும்னு கேட்டுவான். கேட்டுட்டான் என்ன வேணும். அவன் பார்த்தா என்ன வேணும், நீ வந்தாய், நீ உட்காந்தாய், அலங்காரம் பண்ண, எனக்கு விட வேற என்ன வேணும். இதே ஞாபகத்துல இருந்து, இதே ஸ்மரணையில இருந்து உன்னாமத்தையே சொல்லிட்டு காலத்தை ஓட்டினா போதும்ட்டான் பகவான். தர்ம அர்த்த காம மோட்சம் எல்லாம் தந்தேன். உனக்கு மட்டும் இல்லை, உன் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, வம்சத்துக்கே கொடுத்தேன்டான்னு ஒரு உத்தரவு கொடுத்துட்டான். மாலை போட்டு வம்சத்துக்கே மோட்சம் வாங்க முடியுமா? கடினமான தவம் பண்ணல, சன்னியாசம் வாங்கிக்கல, வஜ்ரிகாசனம் எல்லாம் போக இருந்த இடத்துல இருந்து அவன் பார்த்து 4 மாலையை போட்டான். அந்த மாலை போட்டதுக்கு பிரபு மோட்சம் வரைக்கும் கொடுத்துட்டான். பார்த்துக்கோங்க, மாலைக்கு அத்தனை பலம். மாலைக்கு அவ்வளவு பெரிய பலம் இருக்கு, சாதாரணதா கிடையாது. மாலையை கொண்டு கிருஷ்ணனை கட்டியே போடலாம். ராமனை கட்டி போடுறாள் தாயா, ஆச்சரியம். மல்லிகை மாலை கொண்டு அங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம் அப்படின்றார் ஆஞ்சநேயமூர்த்தி. அந்த மாதிரி இந்த பிரபு ஜோரா மாலையெல்லாம் சாத்தினுட்டான். தன்யோஸ்மி பிரபோ, நான் தன்யனானேன்னு சான் நாளாக்காரன். தன்யோஸ்மி. அது எல்லா பூவையும் கொடுத்துட்டான். இந்த பூ நிலைக்கு வைக்கணும், வந்திருக்கா வாசனை சொல்லு, இந்த பூ சாதாரணமா போகுது அப்படின்னு தோன்றது இல்லையா. பெருமாள் நல்லா பெருசு பெருசா மாலை சாதனம் தோண மாட்டேங்கிறது. புஷ்பம் வாங்கும்பொழுது ஒரு 2 மடம் 3 மடம் வாங்குங்க போதும் அப்படின்பா ஸ்திரீகள். மாமா அங்கே கோவிலுக்கு வேண்டாமா, கோவிலுக்கும் சேர்த்துதான் சொல்றீங்க, கோவிலுக்கும் சேர்த்துதான் அப்படின்னா இவாளுக்கும் சேர்த்து அர்த்தம் இல்லை. 2 மடம் இவாளுக்கு 1 மடம் பத்மநாபருக்கு. அவர் சைஸுக்கு வரல் கூட பத்தாது. 1 மடம் வரல் கூட மாற்ற முடியாது. ஆனா இந்த மாலாக்காரன் எந்த புஷ்பத்தையும் தனக்கோ வியாபாரத்துக்கோ தன் குடும்பத்துக்கோ எல்லாத்தையும் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்பணம்னு சாதிட்டான். பகவான் தர்ம சந்தோஷப்பட்டு வரமெல்லாம் கொடுத்துட்டான். மாலாக்காரன் பூவை கொடுத்தேனோ மாலாக்காரனை போல. இப்படி யார் பூ கொடுத்திருக்கா பிரபுவுக்கு? ரொம்ப ஆச்சரியம். இந்த மாலாக்காரன் பெரிய இன்ஸ்பிரேஷன் பல பெரியவாளுக்கு, முக்கியமா பெரியாழ்வாருக்கு. அடிச்சு பார்த்தா நமக்கு வேதம் முத்து வரல, நமக்கு பெருசா அந்த ஆச்சார அனுஷ்டானம் ஒன்னும் புரியல. ஆனா மோட்சம் அடையணும் மட்டும் ஒரு பெரிய ஆசை. அப்படியே திரும்பி வாசி பார்த்தார். பாகவதத்துல விஷ்ணு புராணம் மாலாக்காரன் வைபவம் படிச்சார். நமக்கு இதுதான் ரைட்னு விட்டுட்டார். இதை தவிர நமக்கு வேற பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு நந்தவனம் போட்டா. பூவை கட்டி 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 வடபத்திர சாயி போட்டுட்டே இருந்தார். பெருமாள் குஷி ஆயிட்டார். ஆண்டாளை கொடுத்துட்டார். முதல்ல கோதாவை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் கோதா சூடி கலைந்த மாலையை சூட்டிட்டார். அதுக்கப்புறம் ரங்கராஜன் மாப்பிள்ளை ஆயிட்டார். இவ்வளவு ஒரு பூ மாலை கட்டி போட்டதுக்கு அழகா தாயார் பொண்ணா வந்துட்டார், பெருமாள் மாப்பிள்ளையா வந்துட்டார். இன்னைக்கும் கோவில் அப்படி கையை அப்படி சம்மன் நிற்பார், மாப்பிள்ளை தோணாவர் நின்று இருப்பார். பெரியாழ்வார் எத்தனை பெரிய பாக்கியம். மாலை கட்டி போட்டதுக்கு இவ்வளவு சம்பாதிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலை கட்டி போட்ட தாயார் பொண்ணா வருவா, மாப்பிள்ளை ஆகலாம். இத்தனை பெரிய பலம் உண்டு மாலாக்காரன். தொண்டரடி பெரியாழ்வாரும் பூமாலை கட்டிதான் ரங்கனை வளைச்சு பிடிச்சா. தேவதேவி இடத்துல மயங்கின சமயத்தை கூட ரங்கநாயகி சொல்றான், வந்து எத்தனை தடவை மாலை கட்டி போட்டிருக்கான், அப்படி அநியாயத்துக்கு விட்டுட்டு முதல்ல அவன் சரி பண்ணி கொண்டு வாங்க மிரட்டுறாள். ரங்கராஜ் நானடி கொண்டு அவனா போய் விழுந்தான். உடனே தாயாத்தான் அவனை மாதிரி அழகா மாலை கட்டுறதுக்கு ஆள் இல்ல, வெட்டியோ கஷ்டம் அப்படின்னு உடனே கடகடகடகட போய் தொண்டரடி பெரியாழ்வார சரி பண்ணி கொண்டு வந்தார் அப்படின்னு காண கிடைக்க. கீதா பாஷ்யம் எழுதுறார் சுவாமி ராமானுஜர். அந்த கீதா பாஷ பிரவேசத்திலேயே அந்த பகவானுடைய சௌலபிய சௌசல்யத்தை அனுபவிச்சவர்கள் சொல்லும் பொழுது அக்ரூரர் மாலாக்காரான் அப்படின்னு சொல்றார். ராமானுஜர் கீதா பாஷ பிரவேசத்துக்கு மாலாக்காரனை சொல்றாருன்னா பாத்துக்கோங்க.
வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தொட்டதுக்கெல்லாம் மாலாக்காரன் 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 எல்லா பெரியவாளுமே அந்த மாலாக்காரண்டத்துல அப்படி ஒரு பிரீத்தி உடையவர்கள். அவ்வளவு சிரேஷ்டம், அத்தனை விசேஷம் மாலாக்கார். அது இன்னைக்கு குருவாயெல்லாம் கேட்கவே வேண்டாம். மாலையா போய் விழுந்து வயலுக்கு அவன் சைஸோட பெருசா மாலை விழும். திருக்குறுங்குடியும் கேட்க வேண்டாம். இன்னைக்கு விதவிதமா அவ போட்டி போட்டு மாலையை கொடுப்பான். போட்டி போட்டு திருக்குறள் சாத்தையும் ஓரத்தோடு பெருமாள் போட்டு ஓரத்தோடு போட்டு மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கும். துளசி மாலை மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கும். அவ பாட்டு இங்க சாத்துறது சாத்திட்டே இருப்பா, போட்டுட்டே இருக்க வேண்டியதான். கீழே ரொம்ப கஷ்டம். குடுக்க 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 வாங்கி 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 கீழே போட்டு இருப்பா. ஆசிரியர் பகவானுடைய திருவிழில பட்டு ஓரத்தை வச்சிருவா. ஓட முடியாது, அவ்வளவு மாலைகள் குமியும் இன்னைக்கு. ஆச்சரியம். பெண் பிள்ளை அதை சொல்லிட்டு பூவை கொடுத்தேனும் மாலாக்காரனை போல ராமானுஜத்தை சொல்ற. பலராமன் இவர் மாலாக்காரன் பூவெல்லாம் வாங்கியிருக்காரு. பலராமனா இருந்து கிருஷ்ணனோட உட்கார்ந்து மாலாக்காரன் கொடுத்தார். பூவையெல்லாம் வாங்கி அனுபவிச்ச ராமானுஜத்தை சொல்றா, பூவை கொடுத்தேனும் மாலாக்காரரை போல. மாலாக்காரன் தன் வீட்டுக்கு தேடிண்டு வந்த கிருஷ்ணனிடத்துல அவ்வளவு அழகா பிரீதி கொண்டு மாலையெல்லாம் சமர்ப்பிச்சு தன் வம்சத்துக்கே மோட்சத்தை வாங்கிட்டு போறோம். அடியாள் அந்த மாதிரி இல்லையே சுவாமி. அடியாள் முசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்ன அப்படின்னு கேட்கிறா பெண் பிள்ளை. ராமானுஜர் அனுபவிச்சு கேட்டு இருக்கார். அழகா சொல்றா, மாலாக்காரன் விஷயம் சொல்லிட்டாள் அப்படின்னு அசந்து போற. ராமானுஜர் இடத்துல மாலாக்காரனை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு கீதா பாஷ்யம் எழுதுற ராமானுஜர் இடத்துல சொல்றா, பூவை கொடுத்தேனோ மாலாக்காரவை போலே. அழகா கேட்டுட்டா சுவாமி ராமானுஜர். உடனே அடுத்த வாக்கியம் சொல்றா பெண் பிள்ளை. அழகா பாகவதம் சொல்லிட்டு இருந்தான். அங்கேருந்து எங்கேயோ ராமாயணத்துக்கு போறான். இதுதான் பெண் பிள்ளை வாக்கியத்துடைய பலம். இப்படிதான் அவர் அடுத்து நேர வேற ஏதான சொல்லுவா. கம்சனை வதம் செய்தேன்னு அதெல்லாம் வரவே வராது. நம்ம மதுரா ஒரு சம்பந்தமா அப்படியே போகலாம். கிருஷ்ணன் கரெக்டா போயிட்டு இருக்கு. அடுத்து கேரண்டியா கிருஷ்ண விஷயம் நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வரும் பொழுது பெண் பிள்ளை அப்படியே டைவடிச்சிருவான். அங்கேருந்து ஒரு குதி நேர ஸ்ரீமத் ராமாயணம் நுழையிறது எங்கடா அப்படின்னா லக்ஷ்மணனிடத்துல போய் விழறான். ஆச்சரியம். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக. நிஜமாவே லக்ஷ்மி கடாட்சம் யாருக்கு அப்படின்னு வால்மீகி தெளிவா எழுதிட்டார் ஸ்ரீமத் ராமாயணத்துல. ஏன்னா அவருக்கு தெரியும் கலியுகத்து ஜனங்கள் லட்சுமி கடாட்சம் தான் பணம் அப்படின்னு நினைச்சிருவான். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக பைப்ரான இவ பரா இவ அபரா. அவன் எனக்கு உயிர் போல அப்படின்னுவோமே. ராமனுக்கு நிஜமாவே ஒரு உயிர் வெளில அலைஞ்சிருந்துதான். யாருன்னு கேட்டா லக்ஷ்மணன். எல்லாருக்கும் ரெண்டு மூச்சு உண்டு. சாதாரணமாக உள்மூச்சு வெளிமூச்சுன்னு சொல்லுவோம். அதாவது உள்ளுக்குள்ள வெளிமூச்சு அடங்க உள்மூச்சு இருக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு மூச்சு. அப்பதான் இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட இந்த வெண்டிலேட்டர் எல்லாம் கூட வைப்பா. இந்த உள்மூச்சு இப்படி இருக்கும், வெளியே சுவாசம் இல்லாம. அந்த மாதிரி ராமனுக்கு உள்மூச்சு ராவணோட இருந்ததுதான். வெளிமூச்சு யாருன்னு கேட்டா லக்ஷ்மணன். பவிப்ரான யுவாபரா. லக்ஷ்மணன் கைங்கரியம் பண்றதுக்காகவே பிறந்த ஒரு வஸ்து. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக. லக்ஷ்மணனுக்கு தான் பூரணமான லக்ஷ்மி கடாட்சம் இருக்கு அப்படின்னு தீர்மானமா சொல்றார் வால்மீகி. பகவத் கைங்கரியம் பண்றவாளுக்கு தான் லட்சுமி கடாட்சம். பத்மநாபன் கோவில் இந்த போத்தி இருக்கிறவர்கள் லட்சுமி கடாட்சம். ஆச்சரியமா அங்க வேலை பண்றாங்க கீழ்சாந்தி நம்பூதிரிகள்லாம், அவளுக்கு லட்சுமி கடாட்சம். குருவாயூர் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு குருவாயூர் ஏகாசி குருவாயூர் பத்தி கேட்கறதே அவ்வளவு சுகமா கையெல்லாம் கூப்பிக்கிறோம். நான் தொட்டு பண்றாரு. அவருக்கு எப்படி இருக்கும்? திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பிராயருக்கு அழகு அலங்காரம் எல்லாம் பண்ணி சேவாத்துக்கு வந்துண்டும் வேண்டும் இருப்பா. எல்லாருக்கும் தட்டெடுத்து உடனே எல்லாருக்கும் எங்கனையோ அன்னை நீர்கால் என்னை முனிவதனி அங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் ஆழ்வார் மங்களாசாசனம். அழகா சங்கு சக்கரம் வச்சிருக்கார். ஸ்ரீதேவி பூதேவி இதையே சொல்லிட்டு இருப்பார் நாள் முழுக்க. அந்த ஊருக்காரர்களை தவிர வேற யார் இருந்தா இதையே சொல்லிட்டு இருப்பா. எங்கனையோ அன்னை நீர்கால் என்னை முனிவதனி. ஆரதி காட்டும்போது செங்கனிவாயே பார்த்துட்டு இருப்பாங்க. எவ்வளவு லட்சுமி கடாட்சம். வருஷத்துல ஒரு நாளோ எப்படியோ போயிட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு செங்கனிவாள் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமேன்னா அப்ப அவளுக்கு மனசே கிடையாது. அவள மனசை இழந்தவா, மனசே இல்லை அவளுக்கு, ஹிருதயமே இல்லாத அவள்லாம். ஏன்னு கேட்டா நம்பிராய செங்கனிவாள் ஆன்னு பார்த்துட்டு இருக்காள். அவன் நம்பிராய செங்கனிவாழ் சமயத்தை அப்படி தொடச்சுனா வேற விடுவா. என்ன பாக்கியம். பத்மநாபர் வேலை அப்படி இந்த மயில் பீலி வச்சு அப்படி தடவை விடுவா. நிஜமாவே பூரண லட்சுமி கடாட்சம் மயில் பீலிக்கு தான்.
பத்மநாபர் உச்சந்தலையில உள்ளங்கால் வரைக்கும் அப்படி தடவி 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 14 பேர் இப்படி ஆடுவார். கிச்சு மூட்டு கூசும். நிஜமாவே பூர்ண லட்சுமி கடாட்சம்னா பத்மநாபன தடவரம் மயில் பீலிக்கு தான். தடவி 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 தேயும். நம்மளும் தேஞ்சுட்டு தான் போறோம். ஆயுஷீனம் நேஜானாதி. ஆனா அதுக்கு ஆயுஷீனம் ஆறுது. ஆனா பத்மநாபனை தடவி 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 அதுக்கு ரொம்ப சின்னதாயிருக்கு. சரி ஆயுஷீனம் ஆயிட்டு இருக்கு. ஆனா பத்மநாப அனுபவத்தோட போயிட்டு இருக்கு. அதானே லட்சுமி கடாட்சம். பத்மநாபனுக்கு வஸ்திரம் வாங்கி சாப்பிடும். பத்மநாபன் மேலேயே அப்படி விழுந்து கிடக்குது. அதை தொடவே முடியறதில்லை. அது அப்படி மேலேயே அப்படி மயங்கி 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 எடுக்காதீங்க போல நான் இங்கேயே இருக்கேனே அப்படின்னு கெஞ்சும் பூத்தியை பார்த்து. அதுக்கு லட்சுமி கடாட்சம். பத்மநாபன் திருமேல எத்தனையோ மாலையை சாத்தும். பத்மநாபனுடைய திருமேல சாத்தின மாலை ரொம்ப இடுப்பு கீழே தான் சாத்துவோம். இடுப்புக்கு மேல போகவே போகாது. எல்லாம் இடுப்பு கீழே தான் வளைஞ்சி 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 அப்படியே தொங்கிட்டு கிடக்கும். அதுக்கப்புறம் கடையை பிடிச்சி ஹை அப்படி ஆடி இருக்கும். சுகமாக மாலைகள் அப்படி சொன்ன நான் மனுஷன் அப்படி இந்த குரங்கெல்லாம் அப்படி கடையை பிடிச்சி அப்படி ஆடி இருக்கும். ஐயா அப்படின்னு அந்த மாதிரி பத்மநாபன் தொடையே இந்த கால்களையே அப்படி களை மாதிரி பிடிச்சு அப்படி ஆடி இருக்கும். அப்படி அப்படி வெறுப்பு என்ன பார்த்து பாத்தியா அப்படின்னு. நிஜமாவே அதுக்கெல்லாம் தான் பூரணமான லக்ஷ்மி கடாட்சம். இந்த விளக்கு இருக்கே பத்மநாபன் பக்கத்துல கண்ணை சிமிட்டி 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 பார்த்துட்டு இருக்கே பூர்ணமான லட்சுமி கடாட்சம். பத்மநாபனுக்கு கன்னிமாக கொடுக்கல தேங்காய் சொல்ற அதுக்கு பூர்ணமான லட்சுமி கடாட்சம். பத்மநாபன் செங்கனிவா எப்படி இருக்கும் பத்மநாபன் எப்படி சாப்பிடுவாருன்னு சிரட்டையை கேட்கணும். வேலையாலும் கேட்கப்படாது. திருவனந்தபுரத்துக்கார சிரட்டையை மறக்கவே படாது. மத்தவா மறந்தாலும் குத்தம் இல்லை. தேங்காய் சிரட்டையை பார்த்தாலே கண்கள் ஆனந்த பாஷம். பத்மநாபன் சாப்பாடு சாப்பிடுற பிளேட் அப்படின்னு ஞாபகம் இருக்கு. பத்மநாபனுடைய பவுல் ரைட் பவுல்னு சொல்றோம் இல்லையா, இந்த குழந்தைகளுக்கு கான்ஃபிளெக்ஸ் கொடுப்பாரு பவுல்ல போட்டு. இந்த கிண்ணம் பத்மநாபன் என்னடா கிண்ணம்னா தேங்காய் சிரட்டை. ஆனா திருவனந்தபுரத்துக்கார யாரும் தேங்காய் சிரட்டையை பார்த்து ஆஹா பத்மநாபா அப்படின்னு அழுது நான் பார்த்தது இருக்கு. உருக வேண்டாமா எந்த இடத்துல தேங்காய் சிரட்டையை பார்த்தாலும் எனக்கு பத்மநாபனா தோணும். பத்மநாபா அப்படின்னு நிஜமாவே தேங்காய் சிரட்டை சாப்பிட்டு பார்த்து எல்லாம் தெரியும். ரொம்ப சுகமா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க ஒரு இன்னைக்காவது சாப்பிட்டு பாருங்க. இந்த தேங்காய் சிரட்டை அவ்வளவு அழகு. இந்த கொட்டாங்குச்சி நிஜமாக ஆச்சரியம். பத்மநாபர் பார்த்தார் பயலே நீ குருவாயூர் திருக்குறளில் போயிட்டு வந்துட்டு இருக்கா இன்னைக்கு. நான் இந்த ஊருக்காரன் நம்ம ஊர்ல இருக்கு ஞாபகம் தவறுந்துட்டார் உள்ள. இதெல்லாம் வந்து ஆச்சரியம். இது கேட்கிறவாளுக்கு ஒரு சுகம்னா சொல்றவாளுக்கு ஒரு சுகம். சொல்றது பெண் பிள்ளை ரகசியம், சொல்லிட்டு இருக்கிறது லட்சுமண விஷயம். அங்கேயிருந்து எங்க பத்மநாபர் வரணும் அவசியம் இருக்கு. இதெல்லாம் தான் பகவானுடைய லீலா வினோதங்கள். ஆச்சரியம். அந்த லக்ஷ்மணனுக்கு லக்ஷ்மி சம்பன்னன். அதனால லக்ஷ்மணனே திருநாமம். அந்த லக்ஷ்மணனை இளையாழ்வான்னு சொல்லுவார். லக்ஷ்மணனுக்கு இன்னொரு பேர் ராமானுஜன், ராமனுடைய தம்பி. அதனாலே ராமானுஜன். கிருஷ்ணனே சொல்றான் அகம் பலானுஜக நான் ராமானுஜன் அப்படின்னு. குலசேகராக முகுந்தமால ஏ ராமானுஜா ஏ ஜெகத்ரய குரு கிருஷ்ண கொஞ்சும் பொழுது கிருஷ்ணன் பிரார்த்தனை ஹே ராமானுஜா ஏ ஜெகத்ரய குரு ஏ கஜேந்திர கருணாபாரின அப்படின்னு. லீலாஸ்கர் கிருஷ்ண கர்ணா அதே ஸ்லோகம் அப்படியே இருக்கு. அந்த மாதிரி ஆச்சரியமான லக்ஷ்மணன் அவனை பத்தி சொல்றான். வழி அடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலே. வழி அடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போல. அப்படி போற வழியெல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு போனேன்னா லக்ஷ்மணனை போல. வழி அடிமை ரொம்ப அழகான வார்த்தை. போற வழியெல்லாம் அப்படி பகவத் கைங்கரியம் பண்ணிட்டே போனான் லக்ஷ்மணன். நம்மளும் அழிஞ்சுட்டே இருக்கும், இருக்கிற இடத்துலயே பண்றது இல்லை. அப்புறம் வழி அடிமை செய்யறதுக்கு நம்ம எங்கேயா வெளியில போறோம், நமக்கு யாரா வழி அடிமை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுமே ஒழிய ஆச்சரியமா நம்ம பண்ணணும்னு தோணாதான். பகவான் வடவாசம்னு கிளம்பிட்டான். சீதாபீர் அழிச்சுட்டு போக மாட்டேன்னுட்டான். சீதாபீர் அடி ஒரு பெரிய எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிட்டான். ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் நீர் ஆன்வேஷம் போட்ட பெண் பிள்ளை அப்படின்னு பெருமாள ரோஷம் வந்துதா அப்படின்னு. சரி லக்ஷ்மணனை பிடிச்சி உட்கார வைக்கலான்னு பார்த்தா அவன் பயந்துட்டான். சீதாபிரட்டிக்கு எந்த பாடு, நம்மளெல்லாம் சீண்டவே மாட்டார் பெருமாள். அகலகில்லேன் இளையமென்னு அலர்மேல் மங்கையா இருக்கிறவளே இந்த பாடு அதெல்லாம் வரப்பட ஆட்லரு அப்படின்னுட்டாங்க. நம்மெல்லாம் சேர்த்து பாரா, நமக்கெல்லாம் தகுதி உண்டோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தான். பெருமாள் வந்துட்டான். லக்ஷ்மணா அப்பாவை பார்த்துக்கோ அம்மாவை பார்த்துக்கோ. கைகேயி மாதா அப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. பகவான் வந்து இந்த கைகேயை வந்து எல்லாரும் மோசமானவன் நம்மள மாதிரி அவனும் ஒரு பிளே பண்றான்.
பகவான் கைகை இடத்துல வர கேட்டு, அம்மா நீ தான் இப்பயா எனக்கு காட்டுக்கு அனுப்பணும். அப்ப கைகை சொல்லிட்டா, நான் உனக்காக பண்றேன்னு யாருக்கும் தெரியாம பண்ண வேண்டியது உன்பாடு. இவன் அவனை வேணுட்டேவே உன்னை காட்டுக்கு அனுப்புறேன்ற மாதிரி மற்றவன் மனசை குழப்ப வேண்டியது உன்பாடு. அது என் இல்லை, ஞாபகம் வச்சுக்கொண்டுட்டான். அதனால பகவான் லட்சுமணன் இடத்துல, அப்பா நம்ம போயிட்டோம் வச்சுக்கோயேன், கைகேயி மாதா என்ன பண்ணுவான்னு தெரியாது. கௌசல்யாதேவி சுமத்ரா, நீ இருந்துட்டு தசரதை பார்த்துக்கோ, அம்மாவை பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன்னு ஆரம்பிச்சுட்டான். அழகா, அண்ணா நீ இன்னமும் போறேன்றாரு. உன்னை பிரிஞ்சு நானும் சீதா மாதாவும் ஒரு முகூர்த்த நேரம் இருக்கும். சீதா மாதா என்னதான் கன்ஃபார்ம் பண்றேன், என்ன சொல்றான், என்னதான் அழிச்சுட்டு போற, அவர் கன்ஃபார்ம் பண்ணுங்க, நடுவில் எங்க புகுந்து குழப்பறான். அவர் கன்ஃபார்மா அழிச்சுட்டு போறேன்னு சொல்லியாது சீதா மாதா. லட்சுமணன் சொல்ற, அண்ணா நீ என்னமோ நினைச்சுட்டு இருக்கா, சீதா மாதா நானெல்லாம் உன்னை பிரிஞ்சு ஒரு முகூர்த்த காலம் பிரிஞ்சிருக்கும். அதாவது என் கண்ணை விட்டு நீ வர வரைக்கும் இது தவ உசுறு போயிடும் அப்படின்னு. எதுக்கடா தாயாரை எங்க பிடிக்கிறோம்னா, தாயாரை பிடிச்சா சரணாகதி பலித்தமாகும். சரணாகதி பலித்தமாகணும்னா அகலகில்லை இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையா என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்று இல்லாடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சொன்னாள். நேரடியா திருப்பதி சீனிவாசனே சொல்லிருக்கலாம். ஆனா அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை அவ்வளவு சொல்லிட்டு கடைசியா உரை மார்பா. சீனிவாசன் எவ்வளவு பெரிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, சீனிவாசன் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா புகழொன்று இல்லாடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேன். தாயார் சொல்லும்போது புருஷகார பூதை அப்படிங்களா ரெக்கமெண்ட் பண்றாளாம், சிபாரிசு பண்றாளாம் பெருமாளிடத்துல. நம்ம குழந்தை அவன் என்னடி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா உனக்கு அப்படின்றான் பெருமாள். சும்மா இருக்கும், அனாவசியம் என் வாய கலராதிங்க, தெரிஞ்சுதா காலங்காத்தால அப்படிங்கிறாளாம் தாயார். என்னடி என்கிட்ட பேச ஞாபகம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்க மாயாதிபதி. குழந்தைகள் தப்பு பண்றதுதான் அவங்க மாய காரணம், குழந்தைகளா காரணம் ஒரு போடு போடுவாங்க. பெருமா அது என்ன பண்றது அப்படி திருப்பி முழிப்பாங்க. அதனால ஒழுங்கா கிருப பண்ணணும். மாயில மாட்டி விட்டது நீர். அவர் சொன்ன அவனா மாட்டிட்டான் அப்படின்னா சொல்லி ஏமாத்த முடியாது. பகவத்கீதையில சொல்ல தெய்வீ ஏஷாம் குணமயி மம மாயா துரத்யா. ஏமாய தாண்டவர் கஷ்டம்னு நீரே சொல்லியிருக்கீங்க. பாவ குழந்தைகள் என்னிடத்துல பொய்யா நான் தெரிஞ்சுதோ அப்படின்னு ஒரு மறந்துவாங்க. என்ன பண்ணணும்ன்றாய், பெருமாளே பண்றதுதான். ஆச்சரியம் ஆச்சரியம். தாயார் இடத்துல பெருமாளே தோத்து போறார். அதனால அவ்வளவே பிடிக்கிற எல்லா பிரிவாளும் அகலகில்லேன் இறையுமென்னு. அதனாலதான கனகதாரா ஸ்தோத்திரம் சங்கர் தாயார் இடத்துல பெருமாள் இடத்துல பாடப்படாதா. தாயாரவே பிடிக்கிறேன், இவரிடத்துல பெருமாளே தேமேன்னு இருக்கா. சரிடி என்ன பண்ணணும்னு சொல்றா, இந்த குழந்தைக்கு கிருப பண்ற வழியை பாருங்க, தெரிஞ்சுதோ சரி பண்றேன். முகத்தை சிரிச்சுட்டே பண்ணுங்க, அது உருன்னு வச்சுக்கிறேன். அதான் நரசிம்மர் கூட சிரிச்சுட்டு இருக்கார், லட்சுமி நரசிம்மர். இல்லாட்டி அவரை நரசிம்மரை யாராவது சிரிக்க வைக்க முடியுமா, நடக்கிற கதையா. ஆனாலும் தாயாருக்காக சிரிக்காட்டி இந்த புருஷாலாம் சிரிப்பா. இந்த உதவி மட்டும் இப்படி போக சிரிக்குமா, ஒழுங்கா சிரிங்கோட. குழந்தை ஆசாசையா வந்திருக்கேன், அவன் 1000 கணக்கு பண்ணி வந்திருக்கான், ஆசை ஆசையா வந்திருக்கான். சும்மா இருந்து விடுங்க, நம்ம குழந்தை என்னவோ குழந்தையில கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிறதே உன் குழப்பம். அப்படி பெருமாள் குழம்பிண்டே ஒரு கிருப பண்றான். ஆச்சரியமானவள். அதனால தாயார் போய் பிடிக்கிறான் லட்சுமணன். தாயார் நான்லாம் இருக்க மாட்டோம், தாயார் பார்க்கிற பைய புத்திசாலி, நம்மளை பிடிச்சி அவங்க அறிவு சாதிச்சுக்கிறாங்க. நமக்கு இது தோணலையே, நமக்கு பிடித்த ஒண்ணும் கிடைக்கலையா. லட்சுமணனுக்கு பிடித்தம் கிடைச்சிருந்தான். தாயார் சீதா பிராட்டின்னு ஒரு பிடிப்பு இருக்கு. நமக்கு அந்த கவலையே, நமக்கு அந்த பயமே வேண்டாம். எல்லா விதமான பாபங்களும் பண்ணி தொலைச்சாலும் உருப்படவே இல்லைன்னா கூட சீதம்மா மாயம்மான்னு சொல்லிட்டோம்னா போதும். நான் அம்மா சீதம்மா, அவ்வளவுதான். பத்ராசல ராமதாசர் எத்தனையோ சொல்லி ராமன் வரலையா. கடைசியில சீதம்மா உங்க ஆத்துக்கார மட்டும் சரியில்லை, கொஞ்சம் கவனின்னு விட்டா. உடனே வந்து பெருமாள் அது வரைக்கும் ஆள் திரும்பி பார்க்கல. 12 வருஷமா ஆள் திரும்பியே பார்க்கல. சீதம்மா தாயார் வந்துட்டா பின்னாடியே பெருமாள் லட்சுமணன் அவர் எடுத்து ஓடி வந்துட்டாள். அவ்வளவு பலம் தாயாருக்கு. புருஷகார பூதி, ஆச்சரியமானது, அதி விசேஷமானது, அழகா. அந்த மாதிரி லட்சுமணன் சொன்னா கடைசியில பெருமாள் சரி வாடா அடியேன்னு கிளம்பிட்டான். அடியேன் ராமானுஜன்னு கிளம்பிட்டான். யார்கிட்டையும் போய் சொல்லலையா. அழகா பெருமாள் கூடவே போறான். அப்ப சுமத்ரா தேவி பார்த்தா, வாடா குழந்தை சிஷ்டத்துவம் வனவாசாய், நிஜமாவே அம்மான்னு அவதான் அம்மா.
தேவகி யசோதாலாம் கூட 2ஆம் பட்சம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். தேவகி யசோதா கௌசல்யா எல்லாரும் பின்னாடி தள்ள ஒரு மாதா சுமத்ரா, அவளோட வசதியான ஒரு மாதா கைகேயி. பிள்ளைய இந்த கொடுமையா எந்த அம்மா பரீட்சை பண்ண மாட்டான். இவ்வளவு கொடூரமான ஒரு பரீட்சை தெய்வம் கூட அப்படி பரீட்சை பண்ணார். சரியா சொல்லணும்னா தெய்வம் கூட யாரும் இந்த பரீட்சை பண்ணாது. ஆனா கைகேயி பரதன் அந்த பாடுபடுத்திட்டான். அதுக்கப்புறம் சொல்லுவோம், பரத விஷயம் உண்டு. பிள்ளை யாரையும் விடுறதில்லை. ஆச்சரியம். லக்ஷ்மணனை பார்த்து சொல்றா சுமத்ரா தேவி, அவள் தெரிஞ்சு போயிடுது, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆனா அவள் சந்தோஷம். சிருஷ்டஸ்தம் வனவாசாய, உன்னை நான் பெத்ததே காட்டுக்கு போறது தாண்ட கிளம்பிடா பயலேன்னு விட்டாலும். எங்க அம்மா மொத்தமா வா நின்றுருக்கிய, அவன் காட்டுக்கு போறான்னா வர வாங்க, உனக்கு என்னடா வந்து சொல்லாது அப்படின்னு இந்த பல்ல கடிச்சிருந்து ஏதான குழந்தை யாராத்திரியாவது வேலை கொண்டு வா, அவங்க வேலைக்கு சொல்லிட்டு வர தெரியாதோ, பெருசா ஊருக்கு உழைக்க வந்துட்டியோ அப்படின்னு. ஆனா இவளுடைய பிள்ளைய சொல்ற சிருஷ்ட